My Jesus is here. My Jesus is here. And all things are possible. My Jesus is here. நாம் கிரந்தவனை திறந்து வேதாகமத்தை திறந்து மத்தேயு 14 அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து தொடர்ந்து நாம் படிக்கலாம். சகோதரனே சகோதரியே, இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றாய்ந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடந்துகிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலைந்தார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். வாசிக்கப்பட்ட வேதபாகங்களுடைய கர்த்தர் தாமே நம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள எங்கள் பரலோகத்தின் எங்கள் பரம தகப்பனே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஜீவனுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான இந்த வார்த்தைகளுக்கு பின்பாக இருக்கிற அப்பா ரெவிலேஷனை தகப்பனே எங்களுக்கு ரிவீல் செய்து கர்த்தாவே, எங்களுடைய இருதயங்கள் ஆண்டவரே சந்தோஷப்படும்படி, ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தும்படி கர்த்தாவே கிருபை செய்யுங்க. இதோ தகப்பனே, இங்க யாரெல்லாம் உண்மையாக உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ தகப்பனே, எதற்காக எப்பேற்பட்ட ஒரு காரியத்திற்காகவும் தகப்பனே உம்மை நோக்கி உண்மையாய் பார்க்கிறார்களோ தகப்பனே, அப்பா அவர்களுக்கு தகப்பன் நீத்தாமே மனமிறங்கி தேவையான காரியங்களை சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கை நிறைவேறாத காரியங்கள் நிறைவேற்றும்படி ஆண்டவரே ஆச்சரியமான காரியங்களையும் அற்புதமான காரியங்களை செய்து தகப்பனே அவர்கள் வந்து ஆண்டவரே சபையிலே சாட்சி சொல்லி கர்த்தாவே, இதோ இன்றைக்கு பார்க்க போகிற செய்தியின் அந்த ஒரு அபிஷேகமானது கர்த்தாவே எங்களை ஆட்கொள்ளும்படி அவர்கள் சாட்சி சொல்லி கர்த்தாவே நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தாவே காரியங்களை செய்யுங்கப்பா. இதோ வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரே உதடுகளை அபிஷேகிங்க ஆண்டவரே. நீர் ஏசாயா நாவை தொட்ட தகப்பன், இதோ இந்த உதடுகளையும் தொட்டு கர்த்தாவே நீர்த்தாமே எங்கள் மத்தியிலே உலாவிவீராக, பேசுவீராக, நீர்த்தாமே மகிமைப்படுவீராக. இதோ இங்க வந்திருக்கிற ஒருத்தரும் ஆண்டவரே வெறுமையாய் போகாதபடிக்கு எம்மாவூர் சீஷர்கள் பெற்றுக்கொண்டு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு போகும்படி கர்த்தாவே அவர்கள் தகப்பனே அந்த வழியிலே அந்த வழியிலே தகப்பனே அவர்களுக்கு தேவன் காரியங்களை பேசும் பொழுது கர்த்தாவே அவர்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லை தகப்பனே. ஆண்டவரே தங்களுடைய வீட்டிற்குள்ளாய் அவர்கள் அழைத்தார்கள் தகப்பனே. அப்பொழுதுதான் தகப்பனை ரகசியங்களை வெளிப்படுத்தினீர். இதோ தகப்பனை அப்பேற்பட்ட காரியங்களை ஆண்டவரே இன்றைக்கு எங்கள் மத்தியில செய்யுங்க. நாங்கள் அழைக்கிறோம். இதோ எங்கள் இந்த அறைக்குள்ளாய் வாங்க தகப்பனே. எங்களுடைய ஆண்டவரே இதயத்திற்குள்ளாய் வாங்க தகப்பனே. நீர் எங்கள் மத்தியில பேசுங்க, எங்களை தைரியப்படுத்துங்க, எங்களை வழிநடத்துங்க. எங்கள் தகப்பன் அல்லவா நீர் தகப்பனே. எங்களுடைய ஆவிக்குரிய ஆண்டவரே பலமுள்ள தூதனாகிய ஆவிக்குரிய புருஷன் அல்லவா தகப்பனே. இதோ எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் சந்தித்து நீர் மகிமைப்படுங்க, ஆசீர்வதிக்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.
நம்ம எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். சோதனை எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? வந்திருக்கிற யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சோதனை சகோதரியே, இன்றைக்கு நாம் சின்ன ஒரு காரியத்தை மாத்திரம் பார்த்துக் கொள்ளலாம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்ற எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? வெளிப்படுத்திருக்கிறார் இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே முன்கூட்டிய தேவன் எல்லாமே என்ன பண்ணியிருக்காரு? அறிவித்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாகவே இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது நாம் எங்க போறோம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தீர்க்கதரிசியாகிய வில்லியம் மரியன் பெர்னாம் எங்க போனாரு? ஒரு நாள் வந்து அவர் படுத்த படுக்கை இருக்கும் போது தேவன் என்ன பண்றாரு? அவரை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாரு, ஒரு அனுபவத்தை கொடுக்குறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அவர் பாக்குறாரு. பார்க்கும்போது அவருடைய பாடி மாத்திரம் அவருடைய மனைவி பக்கத்துல இருக்குது. அவன் மனைவி வந்து தூங்குறாங்க பெட்ல. அந்த பெட்ல இருக்கும்போது சோதனை சௌரியே அந்த சரீரம் எங்க இருக்குது? பிரணாமுடைய அந்த மாம்சிகமான சரீரமானது அங்க பெட் மாதிரி இருக்குது. ஆனா அந்த சரீரத்தை பாக்குறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா அவருக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவன் கொடுக்குறாரு. எங்க இருக்கிறாரு தெரியுங்க? சொல்லுங்க பார்க்கலாம். 6th டைமென்ஷன். விசுவாசிக்கிறீங்களா? 6வது பரிமாணத்துல அவர் போய் என்ன பண்றாரு? அங்க பார்க்கும்போது எல்லாமே விசித்திரமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாமே எப்படி இருக்குது? ஏதேன் தான். விசுவாசிக்கிறீங்களா? அந்த பரம ஏதேன். விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஏதேனுக்குள்ளாய் சென்று அவர் என்ன பண்றாரு? அங்க இருக்கிற சகோதர சகோதரிகள் என்ன பண்றாங்கன்னா, இவருடைய செய்தியை கேட்டு போன எல்லா சகோதர சகோதரிகளும் இவரே என்ன பண்றாங்க? வெல்கம் பண்றாங்க. அருமையான சகோதரனே உள்ள வாருங்கள் என்று சொல்லி என்ன பண்றாங்க? ஏன்னா வெல்கம் பண்றாங்க. எல்லாம் வெல்கம் பண்ணி அவர் ஹக் பண்றாங்க. விசுவாசிக்கிறீங்களா? இங்க என்ன பண்றோம்? நம்ம லேடிஸ் ஜென்ஸ் ஜென்ஸ் வந்து அங்கே ஹக் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நம்ம சொல்றோம். ஏன்னா ஒரு லேடியும் ஒரு ஜென்ஸ் வந்து ஹக் பண்ணும்போது உணர்ச்சிகள் வந்து மாறும், சிந்தை மாறும் இல்லீங்களா? அதனால நம்முடைய தீர்க்கதரிசி வந்து அப்படி செய்யக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா சகோதரனே சகோதரியே, அங்க ஹக் பண்றாங்களா? எங்க? 6வது பரிமாணத்துல வந்து ஹக் பண்றாங்களா? ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த பாடியில தான் என்னக்குது? இந்த பாடியில தான் செக்ஸுடைய ஹார்மோன்ஸ் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா அந்த சரீரத்துல என்ன இல்ல? செக்ஸுடைய ஹார்மோன்ஸ் இல்ல. விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் அது பரிசுத்தமான பாடி, வார்த்தையின் சரீரம். அந்த வார்த்தையின் சரீரத்துல சகோதரே சகோதரியே அவர் என்ன பண்றாங்க? தீர்க்கதரிசி ஆகிய பிரணாமை வந்து என்ன வெல்கம் செய்து எல்லாமே என்ன பண்றாங்கன்னா ஹக் பண்றாங்க. என்ன பண்றாங்க? எல்லாருமே ஹக் பண்ணி எல்லாருமே என்ன பண்றாங்க? பரிசுத்தமான முத்தத்தை கொடுக்குறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அருமையான சகோதரனே, உங்களுடைய செய்தினால தான் என்ன பண்ணோம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்ன்ற மாதிரி எல்லாருமே என்ன பண்றாங்க? மகிழ்ந்து தேவனை களி கூறுறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பாருங்க சொல்லி நீங்க என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க கவலைப்படக்கூடாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெற போற எல்லா காரியத்தையும் தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்காரு? வெளிப்படுத்திருக்கிறார். ஒருவேளை வந்து நம்முடைய பர்சனல் வாழ்க்கையில கூட நமக்கு சில காரியங்கள் தெரியல நினைக்கலாம். பர்சனல் வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்க போதுன்ற ஒரு காரியங்கள் தெரியல, அது வெளிப்படுத்தல தேவன். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா நம்முடைய வாழ்க்கையில நாம் நிச்சயமாகவே விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்ற காரியங்கள் எல்லாம் கவனமா கேளுங்க. இயேசு கிறிஸ்து பாருங்க தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்துல வாழ்ந்தார். அதே போல நம்முடைய தீர்க்கதரிசி வாழ்ந்தார் இல்லீங்களா? அவர் பாருங்க அவங்களுடைய வாழ்க்கையில நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது என்ற எல்லா காரியங்களையும் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அவருக்கு தேவன் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். நாளைக்கு நடக்க போகுது. உங்களுடைய ஊழியங்கள் வந்து எப்படி இருக்க போகுது? நாளைக்கு யாரும் நீங்க மீட் பண்ண போறீங்க? நாளைக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு ஊழியம்? உங்களை வந்து யார் மீட் பண்றாங்க? நீங்க எப்படி வந்து உங்களுடைய ஜபத்தினூடாக தேவனுடைய வல்லமையை வந்து காண்பிப்பீங்க? உங்களுடைய ஜபத்தினூடாக எத்தனை பேர் வந்து சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க? விசுவாசிக்கிறீங்களா? பிசாசின் பிடியிலிருந்து எவ்வளவு பேர் வந்து சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க, விடுதலை ஆறாங்கன்ற மாதிரி எப்பவுமே தேவன் என்ன பண்ணுவாரு? அவங்களுடைய வாழ்க்கை நடக்கிற எல்லா காரியங்களுமே என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவார். விசுவாசிப்பீங்களா? சொல்றது புரியுதா? அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா? நீங்க தேவனோட என்ன பண்ணுங்க? அதிகமா ஐக்கியப்படுங்க, உறவாடுங்க, வார்த்தையோடு கூட ஐக்கியப்படுங்க, வார்த்தையோடு டிராவல் பண்ணுங்க. அப்ப கண்டிப்பா நிச்சயமாக அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் பட்சபாதம் பார்க்கறது இல்லை. யார் வந்து அவரோட கூட உறவாடுறாங்களோ, ஐக்கியப்படுறாங்களோ, அவரோட கூட அதிகமா வந்து அவரை நேசித்து அவரோட கூட இருப்பாங்களோ, கண்டிப்பா அவர்கள் என்ன பண்ணுவாரு? அதே காரியத்தை செய்வார். ஏன்னா நாம் வில்லியம் மரியன் பெர்னாம் என்ன பண்ண தெரியுமா? நம்முடைய தீர்க்கதரிசி அவர் அதிகமா தேவனை விரும்புவார். அதனாலதான் எப்பவுமே எங்க இருப்பார்? அவரு காடுல இருப்பார், வனாந்திரத்துல இருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த மாதிரி சோரிய அதிகமா விரும்புங்க. தேவனோட கூட ஐக்கியப்படுறதுக்கு விரும்புங்க. நீங்க எங்காச்சும் இருக்கீங்களா? என்ன பண்ணுங்க? உங்களுடைய இருதயத்தினூடாக அவரை பாருங்க. ஆண்டவரே, நான் உன்னை பாக்குறேன், என்னுடைய அந்தரங்கமான இருதயத்திலிருந்து உன்னை பாக்குறேன்ற மாதிரி என்ன பண்ணுங்க? நீங்க
அவரை பாருங்க. விசுவாசிங்களா? அவர் சொல்றாரு, உண்மையாய் கூப்பிடுகிற இருதயத்தை என்ன பண்ணுவார் அவரு? அவரு கண்ணோக்கி பார்ப்பார். உண்மையாய் கூப்பிடுகிற இருதயத்தை அவர் என்ன பண்றாரு? பாக்குறாரு. அவர் விசுவாசிக்கிறீங்களா? உண்மையாக கூப்பிடுகிற கூக்குரலை கேட்பார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க? உண்மையாக கூப்பிடுங்க. எங்க இருந்தாலுமே ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு. ஒரு ஆபத்து வருதா? உண்மையா கூப்பிடு. விசுவாசிக்கிறீங்களா? உண்மையா கூப்பிடும் போது அவர் விடுவிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம என்ன பண்றோம்? தேவனை கூப்பிட மாட்டோம். நம்ம என்ன பண்றோம்? மனிதர்களை கூப்பிடுறோம், டாக்டரை கூப்பிடுறோம். அதனாலதான் தேவன் என்ன பண்ண மாட்டேங்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில அசைவிட மாட்டேங்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் நம்ம வந்து பிராக்டிகலி நம்ம என்ன பண்றோம்னா, இங்க வேத வசனங்களை வந்து பலிபீடத்தின் மேல இருக்கும்போது பேசுவோம் இல்லைங்களா? இங்க வந்து நம்ம வார்த்தையோடு கூட ஐக்கியப்படும் போது அதிகமா நம்ம விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை பேசுவோம். ஆனா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? அதை வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறோம்னா, அதை வந்து பிராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அதை வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணும், பிராக்டிஸ் பண்ணும். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டா செய்யணும்னா நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் இல்லீங்களா? உலக ரீதியில பார்க்கும்போது ஒரு கேம்ல பாருங்க, நம்ம வந்து ஒரு கேம்ல வந்து ஒரு நல்ல ஒரு நட்சத்திர ஒரு நாயகனா மாறணுமா, நம்ம என்ன பண்ணணும்? அதிகமா பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப பிராக்டிஸ் பண்ண முடியும். விசுவாசத்தை வந்து அனுதினம் என்ன பண்ணணும்? வாழ்க்கையில லைஃப்ல என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணி பிளஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது நிச்சயமாகவே ஒரு நாள் என்ன ஆகுது? நம்முடைய காரியங்கள் நிறைவேறும். தேவனுடைய வார்த்தை மூலமாக என்ன ஆகும்? நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களா? ஓகே சோனேஸ்வரியே, நம்ம வந்து செய்தியை வந்து தியானிக்கலாம். சோனேஸ்வரியே பாருங்க, தேவன் வந்து 1964 3வது மாசம் 7வது தேதியில வந்து ஒரு செய்தியை பேசுறார். கடல் பயணத்தில் ஒரு சாட்சி, கடல் பயணத்தில் சாட்சி என்ற மாதிரி பாருங்க. இயேசு என்ன பண்றார் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து தம்முடைய சீசரோட கூட என்ன பண்றாரு தெரியுமா? அவர் வந்து யோவான் ஸ்நானகனை வந்து என்ன பண்றாங்கன்னா சிரச்சேதம் பண்றாங்க. விசுவாசிகளா? அந்த சிரச்சேதம் பண்ண பிறகு சோனேஸ்வரி இயேசுக்கு வந்து இந்த காரியமானது தெரியுது. அவருக்கு அந்த காரியமானது தெரிஞ்ச பிறகு என்ன பண்றாரு? அவர் அந்த இடத்தை விட்டு வேற ஒரு பகுதிக்கு போயிடுறாரு. விசுவாசிகளா? வேற ஒரு பகுதிக்கு போயிடுறாரு. போயிட்டு என்ன பண்றாருன்னா தனித்திருப்பார். அப்போ இயேசு கிறிஸ்து இருப்பாரா, அவங்க சிஷ்யர்களும் இருப்பாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல இருக்கிறான்ற மாதிரி ஜனங்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்றாங்கன்னா, எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்க? அவர்கிட்ட போறாங்க. ஏன்னா அவர் யார்? அவரு தேவன். அவர் அநேக அற்புதங்களையும் விஷயங்களை செய்த தேவன் என்ற மாதிரி ஏற்கனவே அவருடைய கீர்த்தி எங்கும் அவருடைய கீர்த்தி, அவர் செய்த அநேக காரியங்கள் வந்து அந்த தேசம் எங்கிலும் என்ன பரவி இருக்கு. அந்த பரவி இருக்கும் தேவன் வந்து இங்க இருக்கிறார், தனிப்பட்ட வேலையில வந்து இருக்கிறார்ன்ற மாதிரி தெரிஞ்ச பிறகு எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவர் நோக்கி போறாங்க. அவரை நோக்கி போன பிறகு சோனேஸ்வரியே அங்க இருந்த வியாதியஸ்தரை வந்து சுகப்படுத்துறாரு, தேவைகளை சந்திக்கிறார், ஜனங்களுக்கு என்ன பண்றாரு? சுகத்தை கொடுக்குறாரு. அவங்க என்னென்ன காரியத்திற்காக தேவன் நோக்கி பார்த்தாங்களோ எல்லா காரியத்தையும் என்ன பண்றாரு? தேவன் சந்திக்கிறார். விசுவாசிகளா? அப்ப சந்திச்ச பிறகு சோனேஸ்வரியே சாயங்காலமான அந்த வேலை, எப்பேற்பட்ட ஒரு நேரம் அது சாயங்காலமான ஒரு வேலை. விசுவாசிக்கிறீங்களா? அந்த மாதிரி நேரத்துல சோனேஸ்வரியே இப்ப நம்ம என்ன பண்ண முடியாது. அவங்க சொல்றாங்க, யார் சொல்றது? சீசர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே இது வந்து நேரம் ஆகிக்கொண்டே இருக்குது, இவங்களுக்கு என்ன இல்ல சாப்பாடு டைம் வந்துருச்சு, நம்ம கிட்ட அவ்வளவு காசு இல்ல, போய் வாங்கிட்டு வர்றதுக்கான ஒரு மணி நம்ம கிட்ட இல்ல, அதனால வந்து என்ன பண்ணல, இவங்களை அனுப்பிடலான்ற மாதிரி சொல்றாரு. அவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுமா? இல்ல இருங்க சொல்லிட்டு என்ன பண்றாரு? சொல்லுங்க பாக்கலாம். என்ன சொல்றாரு? என்ன பண்றாருங்க? ஒரு மகத்தான ஒரு காரியத்தை செய்யறார், ஒரு அற்புதமான ஒரு அதிசயத்தை செய்யறார் இல்லீங்களா? அவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாத்தினவர். விசுவாசிக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? அதிசயம் இல்லீங்களா? அதே மாதிரி விசுவாசிகள தண்ணீரை ரத்தமாய் மாத்தினார் மோசே காலத்துல. அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். இப்போ மாம்சத்துல வெளிப்பட்டு இருக்கார். இப்ப மாம்சத்துல வெளிப்பட்ட தேவன் வந்து அவர் யார்? அவரு பழைய ஏற்பாட்டுல வந்து எலோஹிமா இருந்தார். அவர் எப்படி இருந்தார்? அவரு எலோஹிம். விசுவாசிக்கிறீங்களா? யெகோவா. அதே தேவன் வந்து இப்ப மாம்சத்துல வந்திருக்கிறார். இப்போ அப்ப மாம்சத்துல வந்த தேவன் வந்து என்ன பண்றாரு? அதே காரியத்தை செய்வார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். விசுவாசிகளா? அவர் சிருஷ்டிகர்த்தர். என்ன பண்றாரு பாருங்க, அங்க 2 மீன் 5 அப்பம் இருக்குது. இப்ப 2 மீன் பிளஸ் 5 அப்பங்களை என்ன பண்றாரு? இப்போ யாரோ ஒருத்தர் வந்து அங்க பாக்ஸ் வச்சிருப்பாங்க இல்லீங்களா? அவங்க குடுக்குறாங்க. விசுவாசிகளா? கொடுக்கும் போது தேவன் என்ன பண்றாரு? அதிசயமாக ஜெபம் பண்ணி என்ன பண்றாரு? சிருஷ்டிக்கிறார். அதே மாதிரி என்ன பண்றாரு? சிருஷ்டித்து 5000 பேருக்கு மேல 5000 பேர் 1000 புருஷர்கள் மாத்திரம். அப்போ ஃபேமிலிஸ் பாருங்க, அவங்க மனைவிகள் பிள்ளைகள் பாருங்க. அப்போ கிட்ட பார்க்கும்போது ஒரு 10,000 பேர் வச்சுக்கோங்களேன்.
விசுவாசிக்கிறீங்களா? அப்ப 10,000 பேரை தேவன் வந்து 2 மீன்ல 5 அப்பத்துல என்ன பண்றாரு? எஸ், போஷிக்கிறார். அதிசயமாக சிருஷ்டித்து போஷிக்கிறார். தேவன் விசுவாசிக்கிறீங்களா? அந்த காரியங்கள் நடந்த பிறகு பாருங்க, நடக்கிற ஒரு காரியம், அந்த காரியங்கள் நடந்த பிறகு பாருங்க, அப்ப இயேசு என்ன பண்றாரு? ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஏதோ ஒரு காரியமான நடக்கணும். போங்க, விசுவாசிக்கிறீங்களா? அதுக்காக என்ன பண்றாரு? இப்போ இந்த மாதிரி காரியம் ஆன பிறகு ஜனங்கள் அனுப்பிட்டு என்ன பண்றாரு? நீங்க சீக்கிரம் என்ன பண்ணுங்க, இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போங்கன்ற மாதிரி என்ன பண்றாரு? எஸ், என்ன பண்ற, படவை ரெடி பண்ணி நீங்க போங்கன்ற மாதிரி துரிதப்படுத்துறாரு. அதன் பிறகு சொல்லி இயேசு ஜனங்களை அனுப்பிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப சோதரியே, இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தம்முடைய சீஷர்கள் எல்லாமே படவில் ஏறிட்டாங்க. தம்முடைய சீஷர்கள் எல்லாமே படவில் ஏறி இப்ப எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து என்ன பண்றாங்கன்னா, இப்ப யாரு இல்ல அவங்க கூட? இயேசு கிறிஸ்து இல்ல, வார்த்தை இல்ல. இப்ப விசுவாசிக்கிறீங்களா? இப்ப வார்த்தை இல்ல. இப்ப அவங்க என்ன பண்றாங்க? படவில் ஏறி உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னா, அப்படியே என்ன பண்றாங்கன்னா, அவர் வரல இல்லீங்களா, அவர் ஜெபம் பண்ண போயிருக்காரு, வருவார்ன்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்க? அவர் வரல, இன்னும் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலான்ற மாதிரி அப்படியே என்ன பண்றாங்கன்னா அந்த கரையிலவே இருக்கிறாங்க. அந்த கரையில என்ன பண்றாங்க? ஷீமோன் பேதுருவாகி அவர் தானே, அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மேன். அவர் என்னது, அவர் மீன் பிடிக்கிற ஒரு மேன் இல்லீங்களா? அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் தண்ணீரை மூந்து என்ன மீனிங் இருக்குதுன்ற மாதிரி என்ன பண்ணுவார்? அவரு கண்டுபிடிப்பாராம். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவரு. பீட்டர், விசுவாசிக்கிறீங்களா? இப்ப பீட்டர் வந்து என்ன பண்றாரு? அந்த படகு ஓட்டும்படி என்ன பண்றாரு? இப்போ அந்த கயிறை வந்து அவிக்கிறார். நம்ம அப்படியே கிரகித்துக் கொள்ளலாம். விசுவாசிக்கிறீங்களா? அப்படிதான் சொல்றாரு. இப்ப என்ன பண்ற, கவுரை அவித்து என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே உட்கார்ந்து என்ன பண்றாங்க? அந்த கப்பல்ல உட்கார்ந்து என்ன பண்றாங்கன்னா எல்லாமே அந்த என்னது அது பேரு, படகுல வந்து இப்படி இது பண்றாங்க இல்லீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த கட்டைகளை வந்து என்ன பண்றாங்கன்னா அப்படியே என்ன பண்றாங்க? அசையாட்டாம அப்படியே இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே இருக்கும்போது ஏன் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, வரல, அவர் வருவார்ன்ற மாதிரி என்ன பண்றாங்க? அப்படியே அவங்க என்ன பண்றாங்க? உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது இப்போ சின்ன ஒரு காரியமானது அவங்க பேசணுன்ற மாதிரி விரும்புறாங்க. என்னது? சின்ன ஒரு காரியங்களை வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த தேவன் செய்த அற்புதங்களை வந்து சாட்சிகளை அவங்க என்ன பண்றாங்க? பகிர்ந்து கொள்ளணும்ன்ற மாதிரி என்ன பண்றாங்க? முடிவு எடுக்கிறாங்க. சரி, ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே அவங்க என்ன பண்றாங்க? அப்படியே உட்கார்ந்து ஓகே, நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம்? இப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த காரியங்களை என்ன பண்ணலாம்? சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம்ன்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி, சாட்சிகளை பகிர்ந்து கொள்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி இருக்கும்போது யோவான் தான் முதலாவது என்ன பண்ணிருப்பான்? அவன் தான் வாலிபமான ஒரு பையன். அவன் வாலிபன். எப்பவுமே வந்து தேவனுடைய இருதயமாகிய அந்த நெஞ்சிலதான் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க? படுப்பான். விசுவாசிப்பீங்களா? மனவாட்டிக்கு அடையாளமா இருக்கிறான் யோவான். அதனாலதான் யோவானுக்கு வந்து தேவன் என்ன பண்றாரு? நடக்க போக சுவிசேஷத்தை என்ன பண்றாரு? எஸ், எல்லாத்தையும் வெளிப்படுத்துறாரு. இது வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷத்தை தேவன் என்ன பண்றாரு? மனவாட்டியாகி யோவானுக்கு தான் என்ன பண்றாரு? 13 வெளிப்படுத்துறாரு. அப்ப அந்த யோவான் தான் முதலாவது கண்டிப்பா அங்க என்ன பண்ணிருப்பான்? அந்த கப்பல்ல வந்து அங்க இன்னும் இயேசு கிறிஸ்து வரல, அவர் ஜெபிக்க போயிருக்காரு, இவங்களை துரிதமாக நீங்க போங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? வெயிட் பண்றாங்க. இல்ல, அவங்க வரல, இன்னும் அவர் என்ன பண்ணல. எஸ், யாரு? இயேசு கிறிஸ்து தேவன் வரல, நம்முடைய லீடர் வரல. நம்ம என்ன பண்ணலாம்? இன்னும் இங்கேயே நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே உட்காந்துக்கு கொஞ்சம் சாட்சிகளை வந்து பகிர்ந்து கொள்ளலான்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, அப்படியே கப்பல்ல உட்காந்துக்கு என்ன பண்றாங்க? அந்த கட்டைகளை அவங்க இழுக்காம, தண்ணியில போட்டு இழுக்காம அப்படியே அந்த அலையில என்ன பண்றது? அப்படியே கரையோரமா இருக்கிறாங்க. அந்த கரையோரமா இருக்கும்போது சோரியே பாருங்க, அப்போ யோவான் தான் முதலாவது என்ன பண்ணிருப்பான்? எஸ், சாட்சிகளை வந்து சொல்றதுக்கு ஆரம்பிச்சிருப்பான். விசுவாசிகளா? அப்ப என்ன சொல்லிருப்பாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்ப யோவான் என்ன பண்றான்னா சாட்சி சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டான். நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம்? கொஞ்ச நேரம் வந்து சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலான்ற மாதிரி, நம்முடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை வந்து பகிர்ந்து கொள்ளலான்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா சாட்சிகளை சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப யோவான் சொல்லும்போது என்ன சொல்றாரு? நான் என்ன பண்ணனா, இவரை வந்து நான் முதலாவது என்ன பண்ணல, இவர் வந்து மெசியான்ற மாதிரி நான் விசுவாசிக்கல. வேற இவரை நான் மெஸ்ஸியா என்று நான் விசுவாசிக்கல. இவருடைய காரியத்தை பார்க்கும் போது என்ன பண்ண, நான் டிசைட் பண்ணேன்.
நான் இவர்தான் வர வேண்டிய மெஸ்ஸியா, இவர்தான் அவர்ன்ற மாதிரி நான் என்ன பண்றேன் இப்போ விசுவாசிக்கிறன்ற மாதிரி சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சகோதர சோரியே அவன் பாக்குறான், அவன் எப்படி பாக்குறான்னா, ஒரு காலத்துல வந்து எங்க அம்மா இருந்தா, எங்க அம்மா வந்து என்ன சின்ன குழந்தை என்ன பண்ணுவா, சின்ன குழந்தைல வந்து எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து எங்க அம்மா எப்பவுமே என்ன பண்ணுவானா, என்ன வந்து நல்லா வந்து என்ன பண்ணுவா, பிளஸ் தாலாட்டி பிளஸ் அநேகமான காரியங்களை காட்டி எனக்கு சாப்பாடு ஊட்டும் போது என்ன பண்ணுவானா, அவ நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு சில வேதாகமத்தின் கதைகளை சொல்லுவா. என்ன சொல்றாரு அவரு? எஸ், வேதாகமத்தின் கதைகளை வந்து எங்க அம்மா சொல்லுவான்ற மாதிரி சொல்றாரு. இப்போ யாரு? யோவான். அப்படி சொல்லும் போது அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், இப்படி வந்து நம்ம எங்க இருந்தோம், எகிப்துல வந்து நம்ம வந்து எல்லாருமே அடிமைகளா இருந்தோம். அப்ப அடிமைகளா இருக்கும் போது தேவன் என்ன பண்றாரு, ஒரு தீர்க்கதரிசி ஆகிய மோசஸ் அனுப்பி என்ன பண்றாரு, தேவன் நம்மள வந்து விடுவித்து அங்கிருந்து நம்மள என்ன பண்றாரு, கொண்டு வராரு. அந்த கொண்டு வரும்போது அநேக மகத்தான காரியங்களை தேவன் செய்து நம்முடைய வாழ்க்கையில செஞ்சாருப்பா. 20 லட்சம் ஜனங்களை வந்து என்ன பண்றாரு அவரு, எகிப்துல இருந்து கொண்டு வரும்போது அந்த வனாந்திரத்துல என்ன இல்ல அவங்களுக்கு சாப்பாடு இல்ல. எஸ், அந்த வனாந்திரத்துல சோதரியே அங்க என்ன இல்ல, அவங்க சாப்பாடை வந்து கொள்வதற்காக எந்த ஒரு ஹோட்டலும் இல்ல, அவங்க துணிகளை தவிக்கிறதுக்கு எந்த ஒரு மிஷன்ஸும் இல்ல. விசுவாசிக்கிறீங்களா? அவங்களுக்கு செருப்பை கொடுக்கறதுக்கான எந்த ஒரு கம்பெனியும் அங்க இல்ல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப பார்ப்பா, தேவன் பாருங்க என்ன பண்ணாரு, அவங்கள வந்து அழைத்து கொண்டு வரும்போது அற்புதமாய் அதிசயமாய் தேவன் அவங்களை என்ன பண்ணாரு, வழி நடத்தினார். அவங்களுக்கு 20 லட்சம் ஜனங்களுக்கு வந்து சாப்பாடு செய்யறதுக்கு யாருமே என்ன இல்ல, கேண்டீன் நடத்தல. விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா? என்ன இல்ல, கேண்டீன் இல்ல. ஆனா கேண்டீன் இல்லாம இருந்தாலும் கூட தேவன் என்ன பண்ணாருங்க, வானத்தில் இருந்து அவர் என்ன பண்ணாரு, மன்னாவை வந்து போஷித்தாரு. தூதர்கள் வந்து புசிக்கிற மன்னாவை என்ன பண்ணாரு, வானத்திலிருந்து அவர் என்ன பண்றாரு சொல்லுங்க பார்க்கலாம். வானத்திலிருந்து கீழே போட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க புசிக்கும்படி செஞ்சாரு. வானத்திலிருந்து கீழே விழுந்து என்ன பண்றாங்க அவங்க, அந்த மன்னாவை வந்து காலையிலும் மாலையிலும் என்ன பண்றாங்கன்னா அவங்க சேகரித்துக் கொள்றாங்க. அப்போ யார் அதிகமா சேகரித்துக் கொள்றாங்களோ அது என்னங்கல, அது அவங்களுக்கு பத்தாம போகல, பிளஸ் ஜாஸ்தி ஆகல. யார் வந்து குறைவா வந்து சேகரித்துக் கொள்றாங்களோ அது என்ன ஆகல, அவங்களுக்கு குறையாம போகல, அவங்களுக்கும் திருப்தியா இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, எவ்வளவு வேணுமோ அவங்க எடுத்துன்னு போலாம், எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல வச்சுக்கலாம். ஆனா என்ன பண்ணக்கூடாது, அன்னைக்கே முடிச்சிடணும். ஆனா நெக்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்க கூடாது. ஆனா சனிக்கிழமை மட்டும் என்ன பண்ணலாம், வெள்ளிக்கிழமை மட்டும் என்ன பண்ணலாம், நாளைக்கு சனிக்கிழமை வருது இல்லீங்களா, அப்ப சனிக்கிழமை வந்து சபத். விசுவாசிங்களா? தேவனை ஆராதிக்கிற ஒரு நாள். அந்த நாள்ல வந்து அவங்க என்ன பண்ணோம், எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. நியாய பிரமாணத்தின் அடிப்படையில வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதுக்கு மாத்திரம் என்ன பண்ணுவாங்க அவங்க, அதுக்கு மாத்திரம் அவங்க சேகரித்து வச்சுக்குவாங்க. விசுவாசிகளா? அதுல மட்டும் பூச்சி விடாது. 2 நாள் வச்சாலும் பூச்சி, ஆனா மத்த நாள் வந்து அவங்க சேகரித்துக்கு நான் பூச்சி விடுத்துரும். இந்த மாதிரி சோதரியே மன்னாவினால வந்து நம்முடைய ஜனங்களை வந்து அவரு விடுவித்து கொண்டு வரும்போது 20 ஜனங்களுக்கு அவர் என்ன பண்ணார், அவரு எஸ் யெகோவா தேவன் வந்து என்ன பண்ணார் தெரியுமா, அங்க வனாந்திரத்துல அவர்களுக்கு தந்தாரு. அவங்க புசித்து திருப்தியா இருந்தாங்க. எந்த ஒரு வியாதியும் கூட அவங்க என்ன பண்ணல, எஸ் அவங்கள வந்து ஆட்கொள்ளல. அவங்களுடைய செருப்புகள் வந்து தேய்ந்து போகல, அவங்க வஸ்திரங்கள் வந்து என்னாகல, தேய்ந்து போகல, அழுக்காகல. 40 வருஷம் தேவன் என்ன பண்ணாரு, அவங்கள அற்புதமாய் அதிசயமாய் வழி நடத்துறாருன்ற மாதிரி அவங்க அம்மா வந்து என்னது கதை சொல்லும் போது யோவான் வந்து அப்படியே கேட்டு இருப்பாராம். அவர் சின்ன குழந்தை இல்லைங்களா, அப்ப சின்ன குழந்தை இருக்கும்போது அவன் கேட்பானா, யாரு அவங்க அம்மாவை, அம்மா இப்படி வந்து தேவன் வந்து யெகோவா வந்து வானத்திலிருந்து அவங்களுக்கு என்ன பண்ணாரு, மன்னாவை போஷித்தார் இல்லைங்களா. அப்ப போஷிக்கும் போது அங்க வந்து என்ன பண்ணாரு, அவரு ஒருவேளை வந்து அடுப்பு வச்சு அடுப்புல வந்து வேக வச்சு என்ன பண்ணுவாரு, ரொட்டி செய்து எல்லாம் கீழே போடுவாரான்ற மாதிரி அவனுடைய இருதயம் வந்து யோசித்திருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி யோசித்தாரா யாரு, யோவான். அப்படிதான் யோசனை செஞ்ச நானு, ஒருவேளை வந்து பிதாவானவர் என்ன பண்ணிருப்பாரு, ஆகாயத்துல வந்து அடுப்புகளை வைத்து அங்கிருந்து ரொட்டியை செய்து கீழே போட்டு இருப்பாருன்ற மாதிரி நான் யோசனை பண்ணேன். அப்படிலாம் நான் தியானித்தன்ற மாதிரி சொல்றாரு அவர். விசுவாசிங்களா? ஆனா சோரேஸ்வரியே அவர் யார், அவரு யெகோவா, அவர் சிருஷ்டிகர்த்தர். அவர் என்ன செய்ய, அவரால் என்ன செய்ய முடியும், சிருஷ்டிக்க முடியும். அதனால்தான் சோரேஸ்வரியே வானத்தையும் பூமி அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் நமக்கு தேவையான ஆகாரத்தை சிருஷ்டிக்க மாட்டாரா? அவரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ, எல்லாமே முடியும் சோரேஸ்வரியே. அதனால சோரேஸ்வரியே அவர் என்ன பண்றாரு, அப்போ வந்து அந்த காரியத்தை பார்க்கும்போது எங்க
எஸ் அங்க அந்த 5000 நபர்களுக்கு வந்து என்ன பண்றாரு, 5000 பேர்களுக்கு மேலான அந்த ஃபேமிலிஸ்க்கு வந்து என்ன பண்றாரு, 2 மீனையும் 5 அப்பத்தை வச்சு அவர் என்ன பண்றாருன்னா அதிசயமாய் அங்க வந்து பராமரிக்கும் போது தம்முடைய ஊழியர் தம்முடைய ஸ்தோத்திரித்து என்ன பண்றாரு, ஜெபம் பண்ணி பிட்டு பிட்டு என்ன பண்றாரு, தம்முடைய ஊழியக்காரராகிய சிஷ்யர்களுக்கு கொடுக்குறாரு. அப்ப நான் பாக்குறேன் அவர் வந்து அந்த மாதிரி ஜெபிக்கிறாரு. எவ்வளவு ஆட்களுக்கு தேவையோ அந்த ஆட்களுக்கு அவர் பிட்டு பிட்டு கொடுக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா அவரை பாக்குறேன். அவர் என்ன பண்றாரு, சிருஷ்டித்து என்ன பண்றாரு, 2 மீனையும் 5 அப்பத்தையும் 5000 பேர்களுக்கு மேலாக 12 கூடைகள் நிரம்பும்படி என்ன பண்றாரு, நிரம்பி வெளியத்தக்கதான காரியங்களை அங்க அதிசயமாய் செய்கிறார். அப்ப அந்த காரியங்களை பார்க்கும்போது யோவான் என்ன பண்றாரு, ஓ நிச்சயமாகவே யார் அவரு, அவர் யெகோவா தேவன் தான் இப்ப மாம்சத்துல வெளிப்பட்டிருக்காரு. யெகோவா தேவன் தான் இன்றைக்கு என்ன பண்ணிருக்காரு, மாம்சத்துல வெளிப்பட்டிருக்காரு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் வந்து வாக்குரைத்த தேவன் இப்போ வந்திருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லிட்டு புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி என்ன பண்றாங்க, பேசிக்கொண்டே போறாங்க. அவர் என்ன பண்றாரு, அந்த மாதிரி சிருஷ்டித்து கொடுக்கும்போது அவரு பின்பாக நின்று பாக்குறாரு. யோவான் பார்த்து ஓ நிச்சயமாகவே அன்றைக்கு வந்து அந்த 20 லட்சம் ஜனங்களை வந்து என்ன பண்றாரு, 20 லட்சம் ஜனங்களை வந்து போஷித்த என் தகப்பன், அந்த மோசஸ் மூலமாக பேசுற என் தகப்பன் என்ன பண்றாரு, அந்த யெகோவா தேவன் இன்றைக்கு சிருஷ்டிகர்த்தராய் இருந்து அந்த நாட்கள்ல வந்து அவர்களை வந்து போஷித்தார் அல்லவா, அதே தேவன் இன்றைக்கு மாம்சத்துல வெளிப்பட்டு அதே காரியத்தை செய்யறாரு. அப்பதான் நான் என்ன பண்ணேன், நான் டிசைட் பண்ணேன், இவர் நிச்சயமாகவே ஒரு தேவன் தான், இவர் தான் அவர் என்ற மாதிரி நான் விசுவாசிக்கிறேன். நான் என்ன பண்றேன், நான் உண்மையாக விசுவாசிக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சாட்சி அப்படியே ஒரு சாட்சியை சொல்லும் போது இன்னொருத்தர் இருப்பாரா, யார் சொல்லுங்க பாக்கலாம்? எஸ், பீட்டர் இருக்க மாட்டாரு. ஏன்னா பீட்டர் வந்து அவரு பீட்டருக்கு வந்து ரொம்ப ஒரு மேல அன்பு. யார் மேல? எஸ், விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்போ பீட்டர் சும்மா இருப்பாரா? பீட்டர் என்ன பண்றாரு, இப்படியே நான் என்ன பண்ண நான் கூட சாட்சி சொல்றது தப்பா நினைச்சுக்கிற மாதிரி சாட்சி சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி நான் அவர் தான் இவர்ன்ற மாதிரி விசுவாசிக்கிறேன்னா, என்னுடைய வாழ்க்கையில என்னாச்சு, நான் அவரை வந்து சில காரியங்களை வந்து பார்த்தேன். அப்பதான் நான் என்ன பண்றேன், நான் உறுதியோடு வந்து அவர் தான் யெகோவா தேவன், அவர் தான் மெஸ்ஸியான்ற மாதிரி நான் விசுவாசிக்கிறேன். யாரு? பீட்டர். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப பீட்டர் சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டார் சாட்சி. அப்படியே அலைனா தண்ணீர் மேல அலையில அப்படியே ஒரே இடத்துல இருக்கிறாங்க. யாரு? அந்த கப்பல் அப்படியே இருக்குது. விசுவாசிகள் அப்படியே இருக்கும்போது இன்னும் அவர் வரவே இல்லை, இன்னும் வரலன்ற மாதிரி என்ன பண்றாங்க, அவர் வராம இருக்கிற காரியத்தை மறந்துட்டாங்க. அவங்க வராம இருக்கிற காரியத்தையே மறந்துட்டாங்க. இப்போ மறந்து என்ன பண்றாங்கன்னா, பரவசம் அடைந்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ சாட்சிகளை சொல்றதுக்கு ஆரம்பித்த பிறகு தேவன் செய்த மகத்தான காரியங்கள் என்ன பண்றாங்க, இப்போ பரவசம் அடைந்து என்ன பண்றாங்கன்னா பகிர்ந்து கொள்றாங்க. பகிர்ந்து கொள்ளும் போது சொல்லி இப்போ பீட்டர் என்ன பண்றாரு, இப்போ பீட்டர் பாருங்க, இப்ப பீட்டர் வந்து ஒரு நாள் வந்து யோவான் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, யோவான் ஸ்நானகன் வந்து ஒரு மீட்டிங் நடத்திருந்தாரு. அந்த மீட்டிங் அந்திரேயா வந்து தம்பியாக அந்திரேயா என்ன பண்ணாரு, என்ன கூப்பிட்டாருப்பா, வா நான் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு எப்படின்னா பரிசேயர்கள் சதுசேயர்கள் பேசாதபடிக்கு இருக்கிற ஒரு பிரதேசத்தை வந்து பேசிட்டு இருக்காரு ஒருத்தர். டினாமினேஷன் பேசுற சத்தியத்தை காட்டிலும் ஒரு அற்புதமான ஒரு மெசேஜ் பேசுற ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு. யோவான் ஸ்நானகன் ஒரு மீட்டிங் எடுத்துட்டு இருக்காரு, வாங்க போலான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. யார் கூப்பிடுறது? அந்திரேயா. விசுவாசிங்களா? ஏன்னா அந்த மீட்டிங்ல தான் என்ன பண்றாரு, அந்த யோவான் ஸ்நானகன் தான் இந்த இயேசு கிறிஸ்துவை மேசியாவை வந்து என்ன பண்றது, எஸ் அறிமுகப்படுத்துறது. விசுவாசிங்களா? அப்ப அந்திரேயா போயிட்டு என்ன பண்றானா, அந்திரேயா போயிட்டு அவரை வந்து அறிமுகப்படுத்தும் போது அவர் தான் இவர்ன்ற மாதிரி என்ன பண்ண முடியும், என்ன பண்றாரு இவரு, எஸ் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார். யாரு? அந்திரேயா. அப்ப அந்திரேயா போயிட்டு என்ன பண்றாரு, வாங்க இந்த மாதிரி வந்து அவர் வந்து பாருங்க. யாரு? எஸ், யோவான் ஸ்நானகன் மீட்டிங் நடத்தி ஒருத்தரை வந்து என்ன பண்ணாரு, அறிமுகப்படுத்தினார். அவர் வந்து பாருங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. யாரு? எஸ், அந்திரேயா வந்து பீட்டர் கூப்பிடுறாரு. ஏன்னா அந்திரேயா வந்து தம்பி இல்லீங்களா பீட்டருக்கு. இப்ப பீட்டர் வந்து மீன் பிடிக்கிற நபர். அவர் கடல்ல வந்து ஆர்பர்ல வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிற நபர். அவர் பெரியவர். விசுவாசிக்கிறீங்களா? சோரி அப்படி இருக்கும்போது இவர் கூப்பிடுறாரு. யார் கூப்பிடுறது? அந்திரேயா கூப்பிடும் போது இவருக்கு என்ன இது பாக்கலாம் போயிட்டுன்ற மாதிரி ஒரு இதுல வராரு. பாக்கலாம் யாருன்றத வந்து அப்படியே என்ன பண்றாரு, வராரு. வரும்போது என்ன பண்றாரு, இப்ப அந்த நபரை பார்க்க வரும்போது பீட்டருடைய பேரை சொல்றாரு. மறுபடியும் பீட்டருடைய அப்பா பேரையும் சொல்றாரு. இது வரைக்குமே பீட்டர் யார் பார்க்கல? எஸ், விசுவாசிக்கிறீங்களா? இது வரைக்குமே பீட்டர் யாரும் தெரியல. பீட்டரை வந்து என்ன பண்ணல, இன்னும்
இயேசு கிறிஸ்து பார்க்கவே இல்லை. ஆனா பீட்டர் யாருன்றத சொல்றாரு. நெக்ஸ்ட் அவன் பேர் என்ன, எப்படி வந்து அவனுடைய பேரானது மாற்றப்படுது, பிளஸ் அவங்க அப்பா பேர் என்னன்றதெல்லாம் சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க. ஆகவே அவன் கூறினான், உங்களுக்கு தெரியுமா, நான் அங்கு சென்ற முதல் முறையாக அவருடைய முகத்திற்கு நேராக நடந்து சென்ற போது, இப்ப அவருடைய முகத்துக்கு நேராக நடந்து போறார் யாரு? பீட்டர் போறார். இப்போ நடந்து சென்ற போது அவர் நேராக என் கண்ணை நோக்கி பார்த்து என் பெயர் என்ன என்பதை கூறினார். அவர் நேராக என் கண்ணை பார்த்து என்ன சொல்றாரு? இப்போ என் பேரை சொல்றாருப்பா இவரு. நான் இது வரைக்கும் என்ன பண்ணல, அவரை பார்த்தே இல்ல, அவரு என்ன பார்த்தே இல்ல. அவருக்கு ஒருவேளை 30 வயசு இருக்கும் யாருக்கு? இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப என்ன பண்றாரு, இவர் போயிட்டு இருக்கும் போது அவர் கண்ணை பாக்குறாரு. கண்ணை பார்த்து என்ன பண்றாரு? பேரை சொல்றாரு. இது எப்படா இருக்கா, இது எப்படா சாத்தியன்ற மாதிரி பீட்டர் பாக்குறாரு. இது வரைக்குமே அவருடைய வாழ்க்கை என்ன பண்ணல, அப்படிப்பட்ட காரியத்தை அவர் பார்க்கவே இல்லை. யாரு? பீட்டர் பார்க்கவே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, அதற்கு முன்பாக அவர் என்னை பார்த்ததில்லை, என் பெயரை மாத்திரம் அவர் அறிந்திருக்கவில்லை. வேத வசனங்களை எனக்கு கற்பித்த தேவபக்தி மிகுந்த என்னுடைய வயதான தந்தையும் அவர் அறிந்திருந்தார். இப்ப என்ன பண்றாரு? இப்போ அவரை மட்டும் சொல்ல, பீட்டரை பத்தி பீட்டர் யாருன்ற மாதிரி சொல்ல அவர் என்ன பண்றாரு? அவர் இப்போ என்ன சொல்றாரு? அவருக்கு வந்து வேத வசனம் கற்றுக் கொடுத்தது யாரு? பீட்டருக்கு அவங்க அப்பா பேரையும் சொல்றாரு. விசுவாசிகளா? அவர் எங்க அப்பாவுடைய பேரை அறிஞ்சிருந்தாரு. ஆகவே அது மேசியா தான் என்று நான் அறிந்து கொண்டேன். அப்போ என்ன பண்றாரு? அவர் மேசியா தான் என்று நான் அறிந்து கொண்டேன். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப என்ன பண்றாரு பாருங்க. அப்போ அவர் என்ன பண்றாராம்? அந்த காரியத்தை பார்க்கும்போது இருதயத்தின் ரகசியத்தை என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறாரு. ஏன்னா மெஸ்ஸியாவுடைய அடையாளம் தானே. மெஸ்ஸியாவுடைய அடையாளம் என்ன? இருதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துறது மேசியாவுடைய அடையாளம். இப்ப அவர் வார்த்தை, இப்ப அபிஷேகப்பட்ட வார்த்தை இப்போ மாம்சத்துல வெளிப்பட்டு இருக்குது. மாம்சமா இருக்குது. இப்போ அந்த மாம்சத்துல இருக்க தேவன் என்ன பண்றாரு? இப்போ பீட்டரை பாக்குறாரு. பீட்டர் பேரை சொல்றாரு. பீட்டருடைய அப்பா பேரை சொல்றாரு. அப்பதான் என்ன பண்றாரு அவரு? அது மேசியா தான் என்று நான் அறிந்து கொண்டேன். அது எனக்கு ஒரு தீர்வை உண்டாக்கினது. அது வரைக்கும் டவுட் தான் இருக்கு. அது எனக்கு சரியாக ஆகின்றது. அப்படியே பீட்டர் சொல்ல முடிச்சாரா? இப்ப யார் இருந்திருக்காரு? நான் சொல்றேன்ற மாதிரி சொல்றாரு. பிலிப் என்ன பண்றாரு? இப்போ நானும் ஒரு சாட்சி சொல்றாங்க, ப்ளீஸ் தயவுசெய்து நான் சொல்லட்டுமான்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா இப்போ சாட்சி சொல்றாங்க. அவங்க தலைப்பு என்ன? கடல் பயணத்தில் சாட்சி. இப்ப என்ன பண்றாங்க? அவங்க கடல்ல போயிட்டு இருக்கும்போது அவர் வரல. இப்ப அவர் இல்லாத நேரத்துல இப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க? வரட்டோன்றதுக்கு கரையோரமா அப்படியே நிறுத்திக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஒரு வேளை வந்து என்ன இருக்கும்? அந்த கடல் அப்படியே லைட்டா அப்படி ஷேக் ஆயிட்டு இருக்கும். சேக்காயிட்டே இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்குது. என்ன பண்றாங்க? இவங்க சாட்சியில பரவசமடைந்து தேவன் செய்த மகத்தான காரியம் நினைவு கூர்ந்து என்ன பண்றாங்கன்னா சாட்சிகள் சொல்லிட்டே இருக்காங்க. விசுவாசிகளா? இப்ப பாருங்க, பிலிப் என்ன பண்றாங்க? பிலிப் சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. பிலிப்பும் நானும் இங்கே ஒரு வார்த்தை கூறலாமா என்று கூறியிருப்பார். இப்பொழுது அவன் கூறினான், சகோதரன் நாத்தான்வேல், இது உன்னை புண்படுத்தாதிருக்கட்டும். ஏனென்றால் மேசியா என்னவா இருப்பார் என்று வருடக்கணக்காக நாம் சுருள்களை ஆராய்ந்தோம். என்ன பண்ணாங்களா அவங்க? பிலிப்பும் பிளஸ் நாத்தான்வேல் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அநேகமான பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சுள்ளுகளை இல்லைங்களா, அந்த சுள்ளுகளை வந்து எப்படி வரப்போறாரு, எப்படிலாம் வந்து காரியங்கள் செய்யறத வந்து என்ன பண்ணிருப்பாங்க? அவங்க ஆராய்ச்சி செய்திருப்பாங்க இல்லைங்களா. அந்த காரியத்தை வந்து சொல்றாரு பாருங்க என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் அதை செய்வதை நான் கண்டபோது இதை சொல்லுங்க, மேசியாவுடைய அடையாளத்தை வந்து அவர் அந்த காரியத்தை செய்யும் போது அந்த காரியத்தை செய்ததை நான் கண்டபோது நான் புறப்பட்டு என் நண்பனாகிய நாத்தான்வேலை இங்கு அழைத்து வந்தேன். ஆகவே அவன் வந்தபோது இப்ப என்ன பண்றாரு? அந்த காரியத்தை அவர் செய்யறாரு. இப்போ பிலிப் பார்த்தாரு. பிலிப் பார்த்த பிறகு சோதனை இப்ப யார் பாக்குறது? நாத்தான்வேலை கொண்டு வராரு இவரு. அவர் ஃப்ரெண்டுக்கு போய் என்ன பண்றாரு? இந்த மாதிரி பாருங்க, அவர் மெஸ்ஸியா வந்திருக்கிற சொல்றாரு. அப்படி சொல்லும் போது நாத்தான்வேல் சொல்றாரு, நாத்தான்வேல் நான் அதை கூற அனுமதியுங்கள், நானே அதை கூறுவேனாக என்றார். அது உங்களுக்கு தெரியுமா? இயேசு உங்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்திருந்து அதை குறித்து ஏதாவது இருந்தால் உங்களால் அப்படியே நின்று கொண்டிருக்க முடியாது. நீங்களே அதை கூற வேண்டும் என்பீர்கள். சரிதானே? அது உண்மையான ஏதோ ஒன்றாயிருப்பீர். நீங்கள் அதை குறித்தான் ஆக வேண்டும். அவர் என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்பின போது அதை குறித்து கூற நான் விரும்புவேன். அதை குறித்து யாராவது அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புவேன். வேற யாரோ
கூறுவதல்ல, நானே அதை கூறிட விரும்புவேன். நாத்தவேல் மிக்க ஆர்வம் கொண்டு கூறியிருப்பான் என்று நான் கற்பனை செய்கிறேன். இதை திடீர்னு சொல்றது உங்களுக்கு தெரியுமா? இதை நான் கூற விரும்புகிறேன். பிலிப்பு, நீ என்னிடம் கூறின போது நான் சந்தேகித்தேன். யாரு? பிலிப்பு வந்து சொல்றாரு. இப்போ அவர் மேசியா வந்திருக்கிறாருப்பா. மேசியா வந்து என்ன பண்றாரு? இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு காலத்துல நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், வேதாகமத்தை ஆராய்ச்சி செய்வோம். அப்ப அவர் வந்து என்ன பண்றான்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், தியானித்திருக்கிறோம். இப்ப அதே தேவன் வந்து மாம்சத்துல வெளிப்பட்டு, இப்ப யெகோவா தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டு அபிஷேகப்பட்ட வார்த்தையா வந்திருக்கிறாரு. வாப்பா போய் பார்க்கலான்ற மாதிரி என்ன கூப்பிடுறாரு. அந்த இருதயத்தின் ரகசியத்தை வந்து என்ன பண்ணிட்டாரு, பிலிப் பார்த்தார். பார்த்த பிறகு போய் நாத்தன்வேல் சொல்றாரு. நாத்தன்வேலை கொண்டு வரும்போது நாத்தன்வேல் சொல்றாரு, அவர் வரத்துக்கு என்ன பண்றாரா, சந்தேகிக்கிறார். இருக்குமா என்ற மாதிரி என்ன பண்றாரு, இப்போ நாத்தன்வேல் சந்தேகிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ பாருங்க, நாத்தன்வேல் மிக்க ஆர்வம் கொண்டு கூறியிருப்பார் என்று நான் கற்பனை செய்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? இதை நான் கூற விரும்புகிறேன். பிலிப்பு, நீ என்னிடம் கூறின போது நான் சந்தேகித்தேன். பிலிப்பு சொல்லும் போது என்ன பண்றாரு, அவரு சந்தேகிக்கிறார். நான் உன்னிடம் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்று கேட்டேன். இப்ப என்ன பண்றாரு அவரு, நாசரேத்திலிருந்து ஏதாச்சும் நலமான காரியம் உண்டாயிருக்குமான்ற மாதிரி என்ன பண்றாரு. இப்போ பிலிப்புக்கு சொல்றாரு. யார்? நாத்தன்வேல். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப பிலிப் சொல்றாரு, ஆமென்ற மாதிரி சொல்றீங்களா ஒழிய ஒரு ஆன்சர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்ப என்ன பண்றாரு அவரு, இப்போ பிலிப் வந்து சொல்லும் போது நாத்தன்வேல் சந்தேகித்து இப்போ என்ன பண்றாரு, வராரு பாக்குறதுக்கு. அப்படி வரும்போது சொல்றாரு, நாசரேத்திலிருந்து ஏதாச்சும் நன்மை வரக்கூடுமான்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா யாரு எங்கிருந்து வந்தார்? இயேசு கிறிஸ்து. எஸ், நாசரேத்திலிருந்து தான் வந்தார் அவர். விசுவாசிகளா? அப்ப நாசரேத்திலிருந்து ஏதாச்சும் நன்மை வரக்கூடுமான்ற மாதிரி கேட்கும் போது என்ன தெரியுமா, ஏதாச்சும் தீர்க்கதரிசனமான வசனங்கள் சொல்லிருக்குதான்ற மாதிரி கேக்குறாரு நாத்தன்வேல். இந்த மாதிரி ஊர்ல இருந்து ஏதாச்சும் ஒரு தேவன் வராரான்ற மாதிரி ஏதாச்சும் வேத வசனங்கள் இருக்குதா, ப்ரூஃப் இருக்குதான்ற மாதிரி கேக்குறாரு. யார? பிலிப்பு கேக்குறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அவர் என்ன பண்றாரு, நீ வந்து பார் பண்றாரு. நீ வந்து பார் சாமி, நீ சொல்லுவா இல்லையா, நீ வந்து பார்ப்பா, அப்புறம் பாத்துக்கலாம், நீயே சொல்லுவேன்ற மாதிரி சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி சொல்லும்போது சொல்லி அவர் என்ன பண்றாரு, வந்து பாக்குறாரு. யாரா பாக்குறது? இப்போ எப்படி பீட்டர் யாருன்றதையும் அவங்க அப்பா யாருன்றதையும் சொன்னாரோ, அதே தேவன் இப்போ அங்கே இருக்கிறாரு. அங்க இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, வராங்க, வந்து அவரை கண்ணை பாக்குறாங்க. அவரை பாக்குறாங்க. பாக்குறதுக்கு எப்படி இருக்காரு? ரொம்ப எளிமையா இருக்கிறாரு. ரொம்ப எளிமையா இருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? இந்த காலத்துல எளிமையே எங்குமே என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. எளிமையா இருக்கிற, ரொம்ப தாழ்மையா இருக்கிறாரு. அவரை பார்க்கும்போது ஒரு தெய்வீகத்தன்மை என்ன பண்ணுது, வெளிப்படுது. ஒரு தெய்வீகத்தன்மை என்ன பண்ணுது, அவர் மூலமா வெளிப்படுது. அவருடைய கண்களை பார்க்கும்போது அவர் அன்பு என்னது, அன்பு நிறைந்த ஒரு தேவனா இருக்கு, பாசம் நிறைந்த தேவனா இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பாருங்க சகோதர சோரியே, அப்ப பாக்குறாரு, வந்து பார் என்கிற எந்த ஒரு மனிதனும் வந்து பார் என்கிற எந்த ஒரு மனிதனும் கொண்டிராத சிறந்த பதிலை நீ எனக்கு அளித்தாய். அது இன்றும் பொருந்தும். அது சரி, வீட்டிலே தங்கி கொண்டு குறை கூறி கொண்டிருக்காதே, வா, நீயே வந்து பார்த்துக்கொள் என்றார். நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றேன். நீயே வந்து பார் என்றாய். ஆகவே நீ என்னிடம் என்ன கூறினாய் என்று நீ அறிவாய். ஆகவே நான் அவருடைய சமூகத்திற்குள்ளாக நடந்து வரும்போது நான் ஒரு எபிரேயன். இப்ப என்ன பண்ணாரு, இப்போ அவர் சந்திக்க போறாரு. யார் போறது? நாத்தன்வேல் போறாரு. இப்போ யாருடைய பேச்சு கேட்டுக்கினு, பிலிப்புடைய பேச்சு கேட்டு போறாரு. இப்போ கேட்டு போயிட்டு இருக்கும்போது சொல்லியே, நான் அவருடைய சமூகத்துக்கு போறாரு. சமூகத்துக்கு போன உடனே, நீ ஒரு நல்ல ஒரு எபிரேயன் என்றார். நீ ஒரு எபிரேயன், ஒரு இஸ்ரவேலன், ஒரு நேர்மையான மனிதன் என்று என்னிடம் அவர் கூறினார். நீ யார்ப்பா? ஃபர்ஸ்ட் நீ யார்? நீ ஒரு எபிரேயன். இன்னும் எது? ஆபிரகாமுடைய சந்ததி. விசுவாசிக்கிறீங்களா? நீ ஒரு எபிரேயன், நீ ஒரு இஸ்ரவேலன், நீ நல்ல மனுஷன், ஒரு நீதிமன்ற மாதிரி சொல்றார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் கூறினார், அதை அறிந்து கொண்டேன், ஆனால் நான் அது எப்படி ஆகும் என்று ஆச்சரியப்பட்டேன். அந்த மாதிரி சொல்லும்போது அவர் ஆச்சரியம், இது எப்படிடா இது சாத்தியம்? ஒரு மனுஷன் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. இது வரைக்குமே அவருக்கு எனக்கு எந்த ஒரு ஐக்கியமும் ஏற்படல. ஆனா என் பத்தி கரெக்டா சொல்றாரு, என்னுடைய இருதயத்தை, என்னுடைய கேரக்டர் பத்தி சொல்றாருன்ற மாதிரி அவருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும் இல்லைங்களா? அப்ப அவர் என்ன யோசனை பண்றாரு. யோசனை பண்ணும்போது ஆனால் நான் அது எப்படி ஆகும் என்று ஆச்சரியப்பட்டேன். அவர் ஒரு சாதாரண மனிதனை போல காணப்பட்டார். அவரு சாதாரணமான ஒரு மனுஷனை போல காணப்பட்டார். பரலோகத்திலிருந்து வளைவுகளுடைய இருக்கின்ற பொன்னடை கூடத்தில் நடந்து எருசலேமுக்கு நேராக ஸ்தாபன தலைவனிடத்திற்கு வந்து வெளியே நடந்து, காய்ப்பாவே நான் வந்து விட்டேன் என்று கூறுவார்.
இவ்விதமாக மேசியா வருவார் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அவர் எப்படி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்? அவரு மெசியா வரும்போது எப்படி வருவார் தெரியுமா? எப்படி வருவார் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இல்ல, பரலோகத்திலிருந்து வளைவுகளோட, அப்படி சொன்னா அப்படியே சுரக்காற்று ஏற்படும் போது வளைவு இருக்குது இல்லைங்களா, அப்படியே வந்து அவர் வந்து வளைவுகளுடைய இருக்கின்ற பொன் நடை கூட்டத்தில் அப்படியே ரோடு இப்படி பரலோகத்துக்கு இப்படி அந்த ரோட்ல அப்படியே அது பொன் நடையோட அவர் வந்து யாரை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிருப்பாங்களாம்? எஸ், ஸ்தாபனங்களுக்கு தலைவராக இருக்கிற காய்பாயை வந்து மீட் பண்ணிருப்பாரு. நான் வந்து விட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க பாக்குறது எப்படி இருக்காரு? இவரு சாதாரணமா இருக்கிறாருன்ற மாதிரி இவர் ஆச்சரியப்படுறாரு. யாரு? நாத்தான்வேல். விசுவாசி ஆச்சரியப்பட என்ன பண்றாரு இப்போ? எஸ், அவரை பாக்குறாரு. இவ்விதமாக மேசியா வருவார் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அவர் இப்படிதான் வரான்ற மாதிரி எதிர்பார்த்து கொண்டிருந்தார். யாரு? பாருங்க. அப்ப இருக்கிற டினாமினேஷன்ஸ் வந்து எப்படி எல்லாம் கதைகளை சொல்லி ஜனங்களுடைய இருதயத்தை வந்து வஞ்சித்திருப்பாங்க பாருங்க. விசுவாசிங்களா? ஆனால் அவர் நாசரேத்திலிருந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வருகிறார் என்று ஒரு முறை தவறி பிறந்த குழந்தை என்னும் அவப்பெயர் அவருக்கு பின்னால் இருப்பதாக அவர்கள் காண்கின்றனர். இப்ப நாசரேத்ன்றது வந்து ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கிறாங்க. ஏழ்மையான ஆட்கள் தான் இருப்பாங்க. அவங்க மீன் பிடிக்கிற ஆட்கள் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி குடும்பத்துல பிறந்திருக்கிறாரு. மறுபடியும் அவங்க தப்பான உறவுல பிறந்தார்ன்ற மாதிரி ஒரு நிந்தை இருக்குது. விசுவாசிகளா? இங்கேயோ ஒரு ஆசிரியனை போன்றோ அல்லது யாரோ ஒருவனை போன்றோ இல்லாமல் ஒரு சாதாரண மனிதனாக சாதாரண உடைகளை உடுத்தினவராக அவர் நின்று கொண்டிருந்தார். ஆகவே நான் அங்கே நடந்து சென்ற போது அது எப்படி மேசியாவும் இருக்க முடியும் என்று எண்ணினேன். ஒரு பழைய வஸ்திரத்தை அணிந்திருந்தார். எப்படி இருந்தார் அவரு? இந்த மாதிரி சொல்றாரு. பகல் சாதாரணமா இருக்கிறாரு. நான் எப்படி நினைச்சிருந்தேன் தேவன் இப்படிலாம் வருவார்ன்ற நான் என்ன பண்ணிருந்தேன், நான் கற்பனை செஞ்சு வச்சிருந்தேன் நான். ஆனா இவர் பாக்குறது எளிமையா இருக்கிறாரு. ஒரு பழைய வஸ்திரத்தை போட்டு எப்படி நான் என்ன பண்றாரு? என்னுடைய ஆரிஜனை சொல்றாரு, என்னுடைய சுவாபத்தை சொல்றாருன்ற மாதிரி இவருக்கு ஆச்சரியமா இருக்குது. விசுவாசிகளா? அவர் ஒரு வாலிப ஆளாக இருந்த முதற்கொண்டு அதை அணிந்திருந்தார். அதே துணியை இங்கேயும் அணிந்திருந்தார். அவருடைய தலைமையில் அவருக்கு பின்புறமாக தொங்கிக் கொண்டிருந்தது. தெருவில் இருக்கின்ற ஒரு சாதாரண மனிதனை போல் இருந்தார். அவர் என் முகத்திற்கு நேராக நோக்கி பார்த்து, பிலிப்பு, உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ மரத்தின் கீழே இருக்கையில் நான் உன்னை கண்டேன். நீ ஒரு மரத்தின் கீழே இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன்றார். யார? நாத்தான்வேல். எஸ், நாத்தான்வேல். விசுவாசிகளா? அவன் என்ன சொல்ல, அவனுடைய ஆரிஜனை சொல்லிட்டாரு. அவன் யாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அவன் எங்க இருந்தன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ நீ மரத்தின் கீழே இருக்கையில் நான் உன்னை கண்டேன் என்று கூறினது எனக்கு தீர்வை உண்டாக்கி விட்டது. ஏன்னா வரதுக்கு முன்னாடி இந்த வர்ற பிரயாணத்துல வந்து என்ன பண்ணுவான், அவங்க எப்பவுமே அத்தி மரத்தின் கீழே ஜெபிப்பாங்களாம். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி இருக்கும்போது மரத்தின் கீழே இருக்கும் போதே நீ ஜெபிக்கும் போதே நீ தேவன் நோக்கி பார்க்கும் போதே நான் என்ன பண்ணிட்டேன், உன்னை பார்த்துட்டேன். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த காரியங்களை தேவன் மெஸ்ஸியா வந்து அவங்களை வெளிப்படுத்தும் போது அப்ப என்ன பண்ண நான் டிசைட் பண்ணிட்டேன், இவர்தான் அவர்ன்ற மாதிரி டிசைட் பண்ணேன். நாத்தான்வேல் பிலிப் சொல்றாங்க. அது அப்படியே போயிட்டு இருக்கும்போது சொன்னே இப்போ என்ன பண்றாரு? இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ அந்திரேயா என்ன பண்றாரு? அந்திரேயா எப்படி சாட்சி சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. சரி, நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க, நான் என்ன பண்றேன்? இப்போ நான் ஒரு சாட்சி சொல்றேன், நான் ஒரு சாட்சி சொல்றேன்ற மாதிரி இப்படியே சாட்சி சொல்லினே போயிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா கப்பல் இருக்குது. இப்போ எஸ், கடல் மத்தியில இருக்குது. அப்படியே அலையில அப்படியே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பரவசம் அடைந்து என்ன பண்றாங்கன்னா தேவனுடைய பக்தியில தேவன் செய்த அந்த காரியங்களை வந்து அவங்க என்ன பண்றாங்க, பரவசம் அடைந்து சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும் போது அப்படியே கடல்ல அப்படியே அந்த அலையில போயிட்டு இருக்குது. விசுவாசிகளா? பார்த்தா சாயங்காலம் நேரம் அது கூட அவங்களுக்கு தெரியல. அது கூட அவங்க என்ன பண்ணல, அது கூட அவங்களுக்கு தெரியாம என்ன பண்றாங்கன்னா அவங்க பரவசம் அடைந்து என்ன பண்றாங்க, தேவனுடைய அந்த தேவன் செய்த அந்த காரியங்களை வந்து என்ன பண்றாங்க, பகிர்ந்து கொள்றாங்க. பாருங்க, அந்திரேயா கூட என்ன பண்றாரு? இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வந்து இப்ப என்ன பண்றாங்க, ஒரு சாட்சி சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூட நிஜமா சொல்றேன், என்ன பண்றேன், நான் கூட டவுட்ல இருந்தேன், அவர் தான் இவர்ன்ற மாதிரி டவுட்ல இருந்தேன். ஆனா நான் என்ன பண்றேன், என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி அவர் விசுவாசிக்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி நான் எப்படி பார்த்தேன்னா, ஒரு நாள் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு நாள் வந்து ரெபெக்கா என்ன பண்ணனா, நல்ல ஒரு சகோதரி தானே நம்முடைய ரெபெக்காள் வந்து ஒரு நல்ல ஒரு சகோதரி, நம்முடைய கூட்டத்தில் இருக்கிற அவரை வந்து விசுவாசிக்கிற ஒரு விசுவாசியா இருக்கிறாங்க. அவ வந்து நமக்கு எப்பவுமே ஜிப்பா இல்லைங்களா, என்ன சொல்லுவாங்க, என் புருஷன் வந்து யாரு, சகேயு வந்து ஒரு டாக்ஸ் கலெக்டர், நீங்க என்ன பண்ணுங்க அவனுக்காக ஜெபிங்க,
அவனுக்காக ஜெபிங்க சொல்றோம். எப்பவுமே அவர் சொல்லுவா நமக்கு இல்லைங்களா, அந்த சகோதரி வந்து அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடந்தது, அப்பதான் என்ன பண்றேன், அவர்தான் இவர்ன்ற மாதிரி விசுவாசித்தேன். அந்த அந்த ஒரு சாட்சி சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டார். யாரு? எஸ், அந்திரேயா. இவன் இருக்கும்போது அன்னைக்கு ஒரு நாள் பாருங்க, நமக்கு அதை எப்பவுமே சொல்லுவார். அவர் யார் சொல்லுவா? ரெபேக்கால் எப்பவுமே சொல்லுவா, என் புருஷனுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்க, அவர் ரட்சிப்பு மட்டும் எழுந்து போக கூடாது, அவர் நிச்சயமாக ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளுன்ற மாதிரி என்ன பண்ணுவா, நம்ம கிட்ட வந்து அதிகமா சொல்லுவா. அவருக்காக எப்பவுமே அவ ஜெபிப்பாவ. இப்படி வந்து எப்பவுமே சொல்லுவா. ஆனா சோனேஸ்வரியே, நம்ம அந்த மாதிரி செய்யறோமா? இல்ல. இப்போ ரெபேக்கா பாருங்க, தன் புருஷன் வந்து டாக்ஸ் கலெக்டர், அவர் வந்து சபைக்கு வரல. பிளஸ் அவர் வந்து என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு ஆசாரியன் இருந்தாராம். அந்த ஆசாரியன் என்ன சொல்றாங்க அதான் கேட்பானா? யாரு? சகை. விசுவாசிகளா? சகை வந்து அவங்க பாஸ்ட் சொல்ற மாதிரி கேட்பானா? ஆனா என்ன மெஸ்ஸிய சொல்றது அவன் என்ன பண்ண மாட்டானா? கேட்க மாட்டான். விசுவாசிகளா? பாருங்க சோனேஸ்வரியே. ஆகவே அப்படியே சோதனேஸ்வரி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படியே எரிகோக்கு போயிட்டு இருக்காரு. இப்போ யாரு? இப்ப இயேசு கிறிஸ்து வந்து எரிகோக்கு போயிட்டு இருக்கும்போது சோனேஸ்வரி எரிகோக்கு போற மாதிரி இப்போ வந்து ஒரு மெசேஜ் தெரியுதாங்க. அந்த மெசேஜ் தெரிஞ்ச பிறகு இவர் என்ன பண்றாரு? யாரு? சகை என்ன பண்றாருன்னா, அவர் யார்கிட்ட வந்து பார்க்கணும் எல்லாமே என்ன பண்றாங்க, ஏன்னா அவருடைய கீர்த்தி எங்குமே என்னாச்சு, இப்போ பரவிடுச்சுங்களா. அவர் என்ன அவர் செய்த காரியங்களும் பிளஸ் அவர் மூலமா நடந்த அதிசயங்கள் அற்புதங்களும் வந்து இப்போ அந்த கீர்த்தி எங்குமே பரவி இருக்கும் போது இப்ப எல்லாருக்குமே அவரை பார்க்கணுன்ற மாதிரி ஆசை இருக்கும். இப்ப வீட்டுல வந்து ரெபேக்கா என்ன பண்றா, எப்பவுமே ஜெபிக்கிறான். என் புருஷன் வந்து ரட்சிப்பை வந்து எழுந்து போக கூடாது, என் புருஷன் என்ன பண்ணும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். அந்த மாம்சத்துல வெளிப்படுத்தப்பட்ட அந்த மெஸ்ஸியை வந்து என்ன பண்ணும், என் புருஷன் கூட பார்க்கணும். பிளஸ் அவர் வந்து அவரோட கூட நாங்க என்ன பண்ண, அவர் விசுவாசிக்கணும்ன்ற மாதிரி என்ன பண்றா, இப்போ இவர் ஜெபிக்கிறான் வீட்டுல. அப்படி ஜெபிக்கும் சோனேஸ்வரியே இவர் என்ன பண்றாரு, ஒரு நாள் வந்து இப்படி வரன்ற மாதிரி தெரியுது. யார் தெரியுது? சகையு தெரியுது. சகையு தெரியும் போது சகைக்கு வந்து பார்க்கல, இவர் என்ன அப்பேற்பட்ட நவரே, இவரு பெரிய பருப்பா பார்க்கல, இவர் என்ன பயங்கரமா பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. இவரை பார்க்கலான்ற மாதிரி என்ன பண்றாரு, இப்போ அவர் வர்றான்ற மாதிரி தெரியும் போது, அந்த வீதியில வர்ற அந்த எரிகோ பட்டத்துக்கு வரான்ற மாதிரி தெரியும் போது என்ன பண்றாரு அவரு? எஸ், ஒரு மடத்துல வந்து குள்ளா இருக்காரு. அவர் குள்ளா இருக்கிறபடி என்ன பண்ண முடியாது. எஸ், அவரை வந்து அந்த கூட்டத்துல பார்க்க முடியாது இல்லீங்களா, கண்டிப்பா பார்க்க முடியாது. உள்ள கூட நுழைய முடியாது. இன்னொன்னு வந்து இவருக்கு டாக்ஸ் கலெக்டர், இவர் மோசமா என்ன பண்ணுவாரா, அவரு எக்ஸ்ட்ராவா டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாரா இல்லீங்களா. அதனால ஜனங்களுக்கு ஒரு கோவம் இருக்கு, இவர் என்ன பண்ண மாட்டாங்க, அடிச்சா கூட அடிப்பாங்க இல்லீங்களா. அதனால என்ன பண்றாரு இவரு, எந்த ஒரு இது வேணான்ற மாதிரி என்ன பண்றாரு, டிசைட் பண்ணி இப்போ ஒரு மரத்தின் மேல ஏறிடலாம். ஒரு மரத்தின் மேல ஏறிட்டு என்ன பண்ணலாம், பிளஸ் அவரை பார்க்கலான்ற மாதிரி பாக்குறாரு. விசுவாசிகளா? இப்ப பாருங்க, அப்படியே என்ன பண்றாங்கன்னா, இப்ப கிராஸ் ஆயிட்டாரு. யாரு? எரிகோ படத்துக்கு வந்துட்டாரு. இப்ப யாரு? இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. இப்ப இயேசு கிறிஸ்து வந்துட்டு இருக்கும்போது எல்லாமே என்ன பண்றாங்க, எஸ், எல்லாமே கூட்டங்களா அங்கங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, இயேசு கிறிஸ்து வராரு, கண்டிப்பா என்ன பண்ண, வியாதியை சுகப்படுத்துறாரு, பிசாசை துரத்துவாரு. விசுவாசிகளா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி எல்லா ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, அவர் வர்ற வழியில வந்து எல்லாமே அவரை பாத்துக்கணும், எல்லாமே அவருடைய ஜபத்துக்கு காத்திருக்கிறாங்க, அவருடைய உரைக்காக காத்திருக்கிறாங்க, பேச்சுக்கு. அவர் ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னா கண்டிப்பா நடக்கும் இல்லீங்களா. அதுக்காக எல்லாமே வீதியில வந்து என்ன பண்றாங்க, எல்லாமே பாதத்துல அப்படியே முழங்கால் படிட்டு அவங்களுடைய தேவைகளுக்காக எல்லாமே கூட்டமா ஜனங்க இருக்காங்க வியாதிஸ்தர். அப்படி வரும்போது எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, இவங்க சீசருக்கு என்ன சொல்லிருப்பாங்க, இப்பவே ஒரு கூட்டம் நடத்த அவர் டேடா இருக்கிறார், விடுங்க ப்ளீஸ் பிடிங்கன்ற மாதிரி எல்லாம் என்ன பண்றாங்க, அவரை வந்து ஜனங்களை அதட்டி கொண்டு போகும்போது அப்படியே போயிட்டு இருக்காங்க. எங்க போயிட்டு இருக்காங்க, யாரோ ஒரு வீட்டுக்கு போனிப்பா அவரு இல்லீங்களா. அப்படியே இயேசு கிறிஸ்து கிராஸ் ஆயிட்டு இருக்காரு. கிராஸ் ஆயிட்டு இருக்கும். இது வரைக்குமே சகை யாருன்றது தெரியல. யாருக்கு? இயேசு கிறிஸ்து தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்துவும் சகை இது வரைக்கும் மீட் ஆகல, எங்க பேசல. இது வரைக்குமே அவரை கண்ணுல கூட பார்க்கல. யாரு? சகையை வந்து இயேசு கிறிஸ்து சகையை பார்க்கல. ஆனா சோரேஸ்வரியே அந்த மரத்துல வந்து சகை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, உட்கார்ந்து ரெண்டு இலைகள் மத்தியில. இப்ப நான் பாக்குறோம் இல்லைங்களா, இலைகள் இருக்கும், பெருசா ஒரு ரொம்ப இருக்கும், அந்த இலை இருக்கும், அதை மறைத்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, மறைத்து கொண்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படியே வரும்போது பார்க்கலாம் மாதிரி எப்பேற்பட்ட நபர் பார்க்கலாம் அவர்ன்ற மாதிரி என்ன பண்றாரு, எஸ், பாக்குறதுக்கு ஆரம்பிக்கிறார். பாக்குறதுக்கான ஒரு சூழ்நிலையில அவர் உட்கார்ந்துருக்கிறார். விசுவாசிகளா? அவ பாருங்க சோரேஸ்வரியே, இப்ப அவர் வராரு. வந்த உடனே சோரேஸ்வரியை என்ன பண்றாரு, அவரு சகைவே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டிலே நான் என்ன பண்ணும், எஸ், உன் வீட்டுல நான் புசிக்கணும்ன்ற மாதிரி சொல்றேன். விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? என்ன பண்றாரு சகையுவே, என்ன பண்ண நீ சகையுவே இறங்கி வா, இன்றைக்கு நான் என்ன பண்றேன், உங்க வீட்டுல வந்து நான் என்ன பண்றேன், உன்னோட கூட ஐக்கியப்படுறேன் வான்ற மாதிரி சொல்றாரு.
அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவ பாருங்க சோனேஸ்வரியே, சகேயுவை என்ன பண்ணல இது வரைக்குமே? இயேசு கிறிஸ்து எஸ், இயேசு கிறிஸ்து பார்க்கவே இல்லை, பார்க்கவே இல்லை இல்லீங்களா? ஆமென். இயேசு கிறிஸ்துவை இதுவும் சகேயும் பார்க்கவே இல்லை. ஆனா சகேயு வந்து என்ன பண்ணாருன்னா, அவரை பார்க்கணுன்ற மாதிரி என்ன பண்ணாரு, ஒரு வெறியோட வந்து பார்க்கலாம், அவர் என்ன பெரிய பொறுப்பா அவர் பார்க்கலாம், அந்த மாதிரி செய்யறாரு, அந்த மாதிரி செய்யறான்ற மாதிரி சொல்றாங்க. எங்களுடைய ஆசிரியரை காட்டும் பெரியவர் அவரு, எங்க ஆசிரியர் சொல்லாத வார்த்தைகளை சொல்லுவார் அவரு, எங்க ஆசிரியரை காட்டும் பெரியவரா, எங்க ஆசிரியர் எப்பேற்பட்டவர், அவர் வந்து என்னது ஸ்தாபனத்துல வந்து படிச்சு அவர் அநேகமான பரீட்சைகளை பாஸ் ஆயிட்டு ஒரு சர்டிபிகேட்ல வந்து நமக்கு போதிக்கிறாரு. ஆனா இவர் எதுவுமே இல்ல, இவரு நாசரத்துல வந்தான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர் மூலமா காரியங்கள் நடக்குது பார்க்கலான்ற மாதிரி என்ன பண்ணிருப்பாரு, அவரு உட்கார்ந்திருப்பாரு இல்லீங்களா? ஆனா தேவன் பாருங்க, மகத்தான தேவன் வந்து என்ன பண்றாரு, விசுவாசிங்களா? வந்து என்ன பண்றாரு, டைரக்டா என்ன பண்றாரு, சகேவியே இறங்கி பண்றாரு. இனி நான் உங்க வீட்டுக்கு வரேன், உன்னோட கூட என்ன பண்றானு, எஸ் உன்னோட குடும்பத்துல எல்லாம் என்ன பண்ற புசிக்கிறவான்ற மாதிரி சொல்லும் போது அவன் ஆச்சரியப்படுறான், இது என்ற மாதிரி மேன். அப்பதான் என்ன பண்றான், அப்பதான் வந்து அந்திரே என்ன பண்றான், எஸ் ஓ அவர் நிச்சயமாகவே அவர் வந்திருக்கிற யுகோவாக இப்ப என்ன பண்ணிருக்காரு, எஸ் அபிஷேகப்பட்ட வார்த்தையில வந்திருக்கிறாரு, மேசியாவாக வந்திருக்கிறாரு. ஏன்னா இருதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு இல்லையா? யாரு சகேயு யாரன்றதை வெளிப்படுத்திட்டார். அப்படியே சொல்லி அப்படியே போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சாட்சிகளை இப்ப பொருந்து கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டே இருக்கும்போது இன்னொருத்தர் எழுதுறாரு. இப்போ யாரு விசுவாசிகளா? சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? அப்படியே இன்னொரு நபர் என்ன பண்றாரு, இப்போ நானும் ஒரு சாட்சி சொல்றேங்கன்ற மாதிரி அவரும் என்ன பண்றாரு, அப்படியே அவங்க சாட்சி சொல்றது சொல்லிக்கொண்டே பரவசம் அடைந்து கொண்டே போயிட்டு இருக்கிறாங்க. எங்க போயிட்டு இருக்கிறாங்க? எஸ் அவங்களுக்கு தெரியல, நேரமாகிறது தெரியல, அவங்களுக்கு நேரமாகிறது தெரியல, அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க என்ன பண்றாங்க, பரவசம் அடைந்து அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் இவர்தான்ற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, டிசைட் பண்ணாங்க இல்லைங்களா? அப்ப அந்த காரியம் எப்படி டிசைட் பண்ணணும்ன்றதுக்கான சாட்சிகளை சொல்லிட்டு இருக்காங்க இப்போ. விசுவாசிங்களா? அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அவர் தேவன் தான்ற மாதிரி எப்படி நீங்க இது பண்றீங்க, நீங்க டிசைட் பண்றீங்க? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எப்படி நீங்க டிசைட் பண்றீங்க? சும்மா வந்து சத்தியத்தை கேட்கிறோம், இது நம்ம பாரம்பரியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து வந்து விசுவாசிச்ச பிறகு நம்ம வாரம் என்ன பண்ணோம், சபையில போறணும், பிளஸ் செய்தி கேட்கணும், அந்த செய்தி நடக்கணுன்ற மாதிரியா? அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தனிப்பட்ட முறையில நீங்க என்ன பண்ண எக்ஸ்பீரியன்ஸை நீங்க பெற்றுக்கொள்ளணும். தேவனை கேளு, கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, அப்பேற்பட்ட தருணங்களை என்னுடைய வாழ்க்கையை ஏற்படுத்துவார். விசுவாசிங்களா? எஸ் மேன். அதே அடையாளம் வந்து இங்க கூட வெளிப்படும். நீங்க என்ன பண்ணணும், ஜெபிக்கணும், அதுக்கான தாகத்தோடு இருக்கணும். அப்ப தாகமா இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுவாரு, யார் தாகமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாரு, எஸ் அவங்களுடைய தாகத்தை தீர்ப்பார். என்ன தாகத்தோடு நீங்க வந்து அமர்ந்திருக்கிறீங்களோ அந்த தாகத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவார் அவரு, எஸ் காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பாருங்க, அப்படி இன்னொருத்தர் வந்து அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கிறா, அப்படியே சாட்சி சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டார். அப்படியே சாட்சி சொல்ல ஆரம்பிக்கும் போது சோனேஸ்வரியே இப்போ எங்க போயிருக்காங்க, இப்போ ரெண்டு கடல்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல, லைட்டா என்ன ஆகுது, லைட்டா இப்போ அலைகள் வந்து அதிகமாகுது. விசுவாசம் வந்து என்ன பண்றான், இப்போ அந்த வளர்ந்ததுல இருந்து என்ன பண்றான், இப்போ இயேசு கிறிஸ்து இப்ப படுக்கல இல்ல, இவங்க எல்லாம் பண்ணலாம், இவங்க வந்து சாட்சி சொல்லி என்ன பண்றாங்க, ரொம்ப பரவசம் அடைந்து ரொம்ப பிஸி எடுக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணலாம், காற்றையும் அலைகளை ஏற்படுத்தி இவங்கள என்ன பண்ணிடலாம், எஸ் அந்த கப்பலை வந்து எஸ் மூழ்கடித்துலான்ற மாதிரி யோசனை பண்றான். அவன் யோசிக்கிறான், தூரத்துல இருந்து பாக்குறான், என்ன பண்ணலாம், கண்டிப்பா என்ன நல்ல ஒரு சமயம் யாரும் இல்லங்க, வார்த்தை இல்ல தேவன் இல்ல அவங்களோட. இப்ப என்ன பண்ணலாம், இவங்க பரவசம் அடைந்து என்ன பண்றாங்க, ஒரு சாயங்காலமான ஒரு வேலை, இரவு வேலை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சாயங்காலமான ஒரு நேரம், அது ஒரு என்னது லைட்டா இருட்டாகி கொண்டே இருக்குது. அந்த மாதிரி இடத்துல பிசாசு அப்படி பார்த்திருப்பான், அவன் பார்த்து அப்படி அந்த மாதிரி நினைச்சிருப்பான். அந்த மாதிரி இடத்துல இவன் சாக சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு வேற ஒருத்தன். விசுவாசிங்களா? வேற ஒரு சீடன் வந்து வேற சாக சொல்றதுக்கு ஆரம்பிச்சுட்டு அவன் என்ன சொல்றான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், நம்ம என்ன பண்ண, ஒரு நாள் வர பாருங்க, நான் அவரை வந்து அது வரைக்கும் என்ன பண்ண, நானு நம்பவே அவர் தான் மெஸ்ஸியான்ற மாதிரி நான் என்ன பண்ணல, எஸ் டிசைட் பண்ணல நான் என்னுடைய வாழ்க்கையில. ஆனா பாரு நம்ம என்ன பண்றோம், ஒரு நாள் பாருங்க, நம்ம எல்லாம் ஊழியத்துக்கு போகும்போது அந்த ஒரு சீகர் என்ற ஒரு அந்த கிராமத்துக்கு என்ன பண்றாரு அவர் நம்மள, எஸ் அங்க நம்மளெல்லாம் இது சாப்பிடுறதுக்காச்சும் வாங்கிட்டு வைப்போம்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பிட்டாரு. நம்மள எங்க அனுப்பிட்டாரு, ஊருக்குள்ள அனுப்பிட்டாரு. நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், நம்ம ஊருக்குள்ள காசு எடுத்துட்டு போயிட்டு பொருட்களை வாங்க போயிட்டோம். ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஒரு சமரிய ஸ்திரீ கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அப்ப சமரிய ஸ்திரீ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து அவரை என்ன பேசுறன்ற மாதிரி கூர்ந்து கவனிச்சோம். என்ன பேசுறன்ற மாதிரி நம்ம கூர்ந்து கவனிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா? நம்ம கூர்ந்து கவனிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது அப்படியே அந்த முற்கள் பதறல
சொல்லுது உங்களுக்கு அந்த மரங்களுடைய பதர்ல வந்து அப்படியே நம்ம என்ன பண்றோம், அப்படியே கூர்ந்து கவனிச்சுட்டே இருக்கிறோம். அவர் என்ன பேசுறான்ற மாதிரி கவனிச்சுட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, அந்த ஸ்திரீக்கு வந்து என்ன பண்றாரு, தாகத்துக்கு தண்ணி கேட்கிறாரு. தாகத்து தண்ணி கேட்கும் போது அந்த பெண்மணி என்ன சொல்றா, ஒரு 20 நாள் கிடைக்க நீங்க, ஆனா எங்க கிட்ட வந்து தண்ணி கேட்கலாமான்னு சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு, எஸ் நீ குடுக்குற தண்ணி மீண்டும் மீண்டுமாக தாகம் ஏற்படுத்தும். நான் கொடுக்குற தண்ணி அது எப்பவுமே அது ஜீவ தண்ணீரா இருக்கும், தாகத்தை ஏற்படுத்துதுன்ற மாதிரி என்ன பண்ற, சம்பாசிக்குது. அப்படி சம்பாசிக்கும் போது சோரேஸ்வரியே அந்த ஸ்ரீ என்ன பண்றா, எஸ் அந்த மாதிரி சம்பாஷிக்கும் போது அந்த ஸ்திரீயை நோக்கி உன் புருஷன் எங்கன்ற மாதிரி கேட்கிறார். உன் புருஷனை வந்து அழைச்சிட்டு வான்ற மாதிரி கேட்கிறார். அப்படி கேட்கும்போது சோரேஸ்வரியே உன் புருஷனை வந்து அழைச்சிட்டு வான்னு கேட்கும்போது இப்ப இவங்க 2 பேரும் பேசுறது இது தண்ணி பத்தி. ஆனா தண்ணி பத்தி தான் என்ன பண்ணும், சம்பாஷிக்கணும். ஆனா இவர் டக்குன்னு என்ன பண்றாரு, உன் புருஷனை வந்து கூட்டணுமான்றாரு. இவன் புருஷனை கூட்டணுமா சொல்லும் போது நமக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஆனா இது இந்த மாதிரி கேக்குது. ஏன்னா இப்ப அவர் வந்து ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி இப்ப அந்த அம்மாக்கு, அந்த அம்மா வித்து இல்லீங்களா, தேவனுடைய வித்தா இருக்கிறா, ஒரு மனவாட்டிக்கு அடையாளமா இருக்கிறா. இப்போ ஒரு 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 எதிர்பார்ப்போடு இருக்கிறா. ஒரு எதிர்பார்ப்போடு வந்தவங்க இப்ப என்ன பண்றா, இப்போ ஒரு வேசியா இருக்கிறா. இப்ப தண்ணி எல்லாம் அந்த ஊர்ல வந்து பாருங்க, எல்லாருமே தண்ணி எடுத்து வரும்போது நம்ம வரல, யாருமே தண்ணி எடுத்து எல்லாமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வேலைகளை பிஸி ஆயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி நேரத்துல தான் வந்திருக்கிறா இப்ப தண்ணிக்கு ஒருத்தே வந்துருக்கான். இப்ப அந்த மாதிரி நேரத்துல வந்து தேவன் என்ன பண்றாரு, மீட் பண்றாரு. யாராவது தம்பி வித்த விசுவாசிங்களா சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ விசுவாசி அப்ப மீட் பண்ணும்போது சோரேஸ்வரியை புருஷனை பண்ணுவான்றாரு, உன் புருஷனை வந்து அழைச்சிட்டு போமான்றாரு. எனக்கு புருஷனே இல்லைன்னு சொல்லும் போது பாத்தியா மாட்டினார். இவரு யாரு இல்ல, இவர் வந்து அபிஷேகப்பட்ட வார்த்தை இல்ல. இவர் யாரு, இவரு அபிஷேகப்பட்ட வார்த்தை இல்லன்ற மாதிரி என்ன பண்றாரு இப்போ அவங்க. எஸ் ஓ மாட்டினாரா, இவரு யாரு, தேவன் வந்து மாட்டினார்ன்ற மாதிரி இப்ப என்ன பண்றாங்க இவங்க, எஸ் நினைக்கிறாங்க. அவரை வந்து மாட்ட முடியுமா, அவரை வந்து மாட்டி வைக்க முடியுமா சோரேஸ்வரியே? அவர் நம்மள மாட்டி வச்சுட்டாரு. விசுவாசிங்களா? அங்க பாருங்க, ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து இவ யாரு, எஸ் இவ வந்து விபச்சாரத்தினால மாட்டிக்கினா இவ. அப்ப மோசேசின் நியாயப்பிரமாணத்தின்படி கல்லால் என்ன பண்ணும், அடித்து கொல்லுன்ற மாதிரி நியாயப்பிரமாணத்துல எழுதி இருக்குது. இப்ப என்ன பண்ணலாம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. யார, கிறிஸ்துவ கேக்குறாங்க. அவரை மாட்டி விடுறாங்க அவங்க. அவர் சும்மா இருப்பாரா, இருக்க மாட்டார். எஸ் க்ளோரி மேன், ஹல்லேலூயா. அப்படி வந்து மாட்டி விடுன்ற மாதிரி பாக்கும்போது சோரேஸ்வரியே இப்ப என்ன பண்றாரு, யாரு பாவம் சொல்லியோ, யார் நீங்க உங்கள வந்து யார் பாவம் சொல்லியோ நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா நீங்க கல்லு போடலாம்ன்றாரு. என்ன பண்ணலாம், தாராளமா நீங்க என்ன பண்ணலாம், கல்ல போடலாம், கல்ல போட்டு கொள்ளலாம்ன்ற மாதிரி சொல்லும் போது ஒருத்தர் என்ன பண்ணல, அவனுக்கும் என்ன இல்ல, எந்த கொம்முனுக்கு என்ன இல்ல, எந்த பரிசேனுக்கு என்ன இல்ல, எந்த அங்க வந்து கல்லால் அடிக்கணும்ன்ற மாதிரி யாரு வந்தாலுமே அவங்க யாருக்குமே தைரியம் இல்லை. ஏன்னா அவங்க மனசாட்சி குத்தப்படுது இல்லீங்களா. என்ன பண்ணல, எல்லாருமே பாவம் செஞ்சாங்க. இருக்கிறவங்க எவ்வளவு பேர் கூட என்ன பண்ணிருக்காங்க, விசாரணை செஞ்சுக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா? அப்ப என்ன பண்றாங்க சோனேஸ்வரியே, எல்லாருமே கல்களை கீழே போட்டு போயிடுறாங்க. யார மாட்டி விட்டாரு, அவரை மாட்டணும்ன்ற மாதிரி பார்த்தாங்க. ஆனா அவர் அவங்கள மாட்டாரு, மாட்டி விட்டார். விசுவாசிங்களா? அதே மாதிரி சோனேஸ்வரி இவங்க நினைக்கிற சிஷ்யருங்க பாருங்க, மாட்டினார் இவரு, மாட்டினார் என்ன பண்றாங்க அப்படி சொல்லும் போது, புருஷன் இல்லன்ற மாதிரி சொல்லும் போது, இப்போ உனக்கு 5 புருஷன் இருந்தாங்க, 5 புருஷன் இருந்தாங்க, இப்ப இருக்கிறவங்க புருஷன் இல்லன்றாங்க. ஒரு பயங்கரமான ஆளாச்சு. அப்பதான் ஓ இவர் தாண்டா அவரு, இவர்தான் அவர்ன்ற மாதிரி என்ன பண்றாங்க, அவர்தான் மேசியா, இருதய ரகசியத்தை வெளிப்படுத்துகிற தேவன் இவர்தான்ற மாதிரி அந்த ஸ்ரீவன் என்ன பண்றானா, 5 புருஷர்கள் உங்களுக்கு இருந்தாங்க, அவங்களும் புருஷர்கள் இல்ல, இப்ப இருக்கிறவங்க புருஷன் இல்லன்ற மாதிரி சொல்லும் போது ஆச்சரியப்பட்டான். அவர் ஆச்சரியப்பட்டு, ஓ நீ யாரா இருக்கிற, நீ பாக்குறதுக்கு திருதரிசி போல இருக்கிறியே, இந்த மாதிரி சொல்றது எல்லாமே திருதரிசி தான் சொல்லுவாங்களே. ஏன்னா முன்னோர்கள் வந்து சோனேஸ்வரியே அவங்க சொல்லியிருந்தாங்க, மேசியா வந்து என்ன பண்ணுவாரு, இருதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துவார், நம்ம வாழ்க்கையை பற்றி சொல்லுவாரு, நம்ம யாருன்றத சொல்லுவாரு, அதான் அடையாளம், அவர் தான் மெஸ்ஸியான்ற மாதிரி அவங்க முன்னோர்கள் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்ப சமரிய ஸ்திரீ வந்து அவங்க கொண்டிருக்கிறா. அப்படி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் கேக்குறா, உன் புருஷனை பண்ணுவா சொல்லும் போது, புருஷனை சொல்லும் போது மாட்டினான்ற மாதிரி நினைக்கிறாங்க அவங்க. யாரே அவங்க சிஷ்யர் எல்லாமே என்ன பேசிட்டு மாதிரி கேட்டு இருக்கிறாங்க. அந்த முற்பதல் அந்த அந்த முச்செடி பாத்துல விசுவாசிகளா அந்த வேலையில இருக்காங்க. இப்போ அப்படி இருக்கும்போது சோனேஸ்வரியே அப்படி கேட்டு இருக்கும்போது மாட்டினார்ன்ற மாதிரி சொல்றாங்க அவங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, இப்போ நெக்ஸ்ட் சொல்றாரு, உனக்கு 5 புருஷன் இருந்தாங்க, ஆனா
இப்போ இல்ல. இப்போ ஆறாவது புருஷன் இருக்கிற அவனும் புருஷன் இல்லைன்ற மாதிரி சொல்றான். ஆச்சரியப்படுறான். என்னுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை வெளிப்படுத்திட்டாரு. அப்போ நீ தீர்க்கதரிசியா இருக்கிற என்ற மாதிரி சொல்றாரு. நீ யாரா இருக்கிற? நீ அபிஷேகப்பட்ட வார்த்தையா இருக்கிற என்ற மாதிரி சொல்லும் போது அவர்தான் நான் என்ற மாதிரி சொல்லும் போது என்ன பண்றா? ஓடுற கிராமத்துக்கு நான் என்ன பண்றேன்? நானு மேசியாவை மீட் பண்ணிட்டேன், வாங்க ஒருத்தர் இருக்கிறாருன்ற மாதிரி என்ன பண்றாரு? என் ஊரெல்லாம் கூட்டு வரதுக்கு போயிட்டாரு. அப்போ நான் என்ன பண்ணேன்? நான் வந்து இந்த மாதிரி வந்து அவர்தான் அந்த ஒரு மேட்டர் தான் ஒரு தீர்வை கொண்டு வச்சு வாழ்க்கையில். அப்பதான் என்ன பண்ற அவரை நான் விசுவாசிக்கிற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு அப்படிதான் சோரி அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து இல்லாத நேரத்துல அவங்க சாட்சிகளை பகிர்ந்து கொண்ட அந்த படகுல வந்து அலைகள் வந்து என்ன பண்ணிடுச்சு? இப்போ அவங்க சென்டர் கடலுக்கு எடுத்துன்னு போயிடுச்சு. சென்டர் கடலுக்கு என்ன போயிடுச்சு? இப்போ எடுத்துன்னு போயிட்டு இப்போ அவங்க பாக்குறாங்க, எங்க இருக்கிறாங்க? அவங்க சென்டர்ல இருக்கிறாங்க. இருள் சூழ்ந்து கொண்டு இருக்குது. ஒரு கருப்பான இருள் வந்து சூழ்ந்து கொண்டது. மேன் ஹல்லேலூயா. இப்போ அவங்களுக்கு பயம் வந்துச்சு. அலைகள் ஒரு பக்கம் மோதுது. மேன் நடுக்கல்ல பாருங்க, அலைகள் ஒரு பக்கம் மோதுது. பிளஸ் ஒரு பக்கம் காற்று என்னது? காத்து வேற பயங்கரமா அடிக்குது. அலைகள் அப்படியே கப்பலை வந்து எடுத்து என்னது திருப்பி போடுற மாதிரி ஆகுது. அந்த மாதிரி ஒரு கடல்ல வந்து காத்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. கடலுடைய அலைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன பண்ணாங்கன்னா பயம் வந்துச்சு. அவங்க என்னாச்சு? இப்போ பயம் வந்துருச்சு. விசுவாசிக்கிறீங்களா? அப்படிதான் சொல்லியே நம்முடைய வாழ்க்கையுடைய பயணத்துல இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நிச்சயமாகவே நம்ம என்ன பண்றோம்? பிசாசுடைய கருத்துக்கு மாட்டிக்கொள்றோம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருப்பாரு? பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேளை சொல்லியே அவர் உயரமான ஸ்தலத்துக்கு போயிருப்பாரு. என்ன பண்ணிருப்பாரு? அவரு உயரமான ஸ்தலத்துக்கு சென்று இவங்க என்ன பண்ணுவாங்க பார்க்கலான்ற மாதிரி என்ன பண்ணிருப்பாரு? இவங்கள பார்க்கும்படி போயிருப்பாரு. மேன் விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மேன் அப்ப பார்க்கும்போது இப்ப அப்படிதானே அவரு சொல்லுங்க பார்க்கலாம். பூமியையும் நட்சத்திரங்களையும் வானங்களையும் தாண்டி அவர் எங்க போனார்? அவரு பிதாவின் வலது பரிசுக்கு போனார். நமக்காக பேசுறதுக்காக. விசுவாசிக்கிறீங்களா? அதே மாதிரி பாருங்க, அந்த மலைக்கு மேல போயிட்டு என்ன பண்றாரு? இப்போ அவர் பாக்குறாரு, என்ன பண்றாரு பாக்கல. அவரு எப்படி பிசாசை வந்து மேற்கொள்வாங்கன்ற மாதிரி பார்க்கும்போது அவங்க ரொம்ப பயந்து ரொம்ப அவங்க அலரும் போது பிளஸ் அவர் என்ன பண்றாரு? கூப்பிட்டு இருப்பாங்க. யாரை கூப்பிட்டு இருப்பாங்க? ஆண்டவரே எங்களை ரட்சியம்ன்ற மாதிரி கூப்பிட்டு இருப்பாங்க. பீட்டர் வந்து கூப்பிட்டு இருப்பாரு இல்லீங்களா? எல்லாருமே கூப்பிட்டு இருப்பாங்க. அப்படி கூப்பிட்டு இருக்கும் போது நடு ராத்திரியில் என்ன பண்றாரு? இப்போ அந்த அலைகள் மத்தியில அவர் போகும்போது பயணிக்கும் போது அவர் கடல் மேல நடந்து போறாரு. கடல் மேல நடந்து போகும்போது என்ன பண்றாங்கன்னா பயந்து போயிடுறாங்க. என்ன பண்றாங்க? அவங்க பயந்துடுறாங்க. யாரை பார்த்து பயந்துடுறாங்க? தேவனை பார்த்து பயந்து போனாங்க. அதே மாதிரி சகோதரியே இந்த நபர் மூலமாக தேவன் வந்து மனுஷகுமாரிய ஊழியத்தை வெளிப்படுத்தும் போது விசுவாசிக்கிறீங்களா? அவரை பார்க்கும்போது பயம் வந்துச்சு. யாருக்கு? ஏன்னா அவர் வந்து மேசியாவுடைய அடையாளத்தை வந்து இங்க வெளிப்படுத்தும் போது சுரேஸ்வரியே அவர் மூலமா மகத்தான காரியங்கள் நடக்கும் போது அப்படியே என்னாச்சு? சில நாட்கள் போன பிறகு சுரேஸ்வரியே அந்த அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாமே என்னாச்சு? கொஞ்சம் வருஷம் அப்படி என்னாச்சு? அப்படி ஸ்டாப் ஆச்சு. ஆனா இவருடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்குது. அந்த நடந்து கொண்டு சுரேஸ்வரியே மகத்தான எழுப்புதலை வந்து தேவன் என்ன பண்ணாரு? இந்த உலகத்துல இந்த உலகத்துல வந்து இவர் மூலமாக ஒரு எழுப்புதலை வந்து கொண்டு வந்தார். ஒரு எழுப்புதலுடைய தீயை வந்து என்ன பண்ணாரு? எல்லா தேசங்களுக்கும் பற்றி எறியும்படி என்ன பண்ணாரு? பற்றி எறியும்படி மகத்தான ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி கொண்டு வந்து சோதனை இதெல்லாம் அப்படி நீங்க அப்படி என்ன பண்ணும்? அப்படியே நம்ம வந்து அப்படியே பொறுத்து கொள்ளும். அப்படிதான் பொறுத்து பேசுறாரு. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்படி வந்து சோதனையே அவர் வந்து அந்த மாதிரி எழுப்புதல் தீயை வந்து பற்றியிரும்படி உலகமெங்கும் வந்து என்ன பண்ணாரு? பறைசாற்றினார். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இருக்கும்போது மேன் ஹல்லேலூயா. சிலங்க என்ன பண்ணிட்டாங்க? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த காரியங்களை பார்த்து எல்லாமே பிஸி ஆயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க எப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இவங்க இந்த சீடர்கள் எப்படி அந்த பயணத்துல வந்து சோதனையே இயேசு கிறிஸ்து இல்லாத நேரத்துல அவங்க என்ன பண்ண சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு பரவசம் பண்ணி பிஸி ஆயிட்டாங்களோ அந்த மாதிரி ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்க? இப்போ பிஸி ஆயிட்டாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து அங்க இல்ல. விசுவாசிகளா? இயேசு கிறிஸ்து இப்ப இல்ல, படகுல இல்ல.
ஆனா சோதனை சொல்லி அப்படி இருக்கும்போது மேன் அல்லேலூயா விசுவாசிக்கிறீங்களா? இப்ப எல்லாரும் என்ன ஆயிட்டாங்கன்னா பரவசம் அடைந்து இப்ப சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க, நடுக்கல இருக்கிறாங்க. அவங்க ஒரு பயந்து ரொம்ப பயந்து இப்போ என்ன பண்றாங்கன்னா அழைக்கிறாங்க. அழைக்கும் போது சோனேஸ்வரியே இப்போ என்ன பண்ணிருக்காரு, கடல் மேல் நடந்து வர. கடல் மேல் நடந்து வரும்போது இது ஒரு அசுத்தாவின்ற மாதிரி போயிருக்காங்க. யாரை பார்த்து? அப்படிதான் ஜனங்க என்ன பண்றாங்க, தேவனை பாருங்க எவ்வளவு நாட்கள் வந்து அவங்களோட கூட என்ன பண்ணிருந்தாரு, அவரு பயணித்திருந்தாரு. ஆனா அவர் என்ன பண்ண முடியல, அவங்க அந்த பயத்துல வந்து அடையாளம் கண்டுகொள்ள முடியல. அவர் தான் அடையாளம் கண்டுகொள்ள முடியல. அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், பயந்துட்டு என்ன பண்றோம், தேவன் இருந்தாலுமே பேய் பேன்ற மாதிரி என்ன பண்ணிடுறோம், நம்ம எஸ் கத்திடுறோம். விசுவாசிங்களா? அவ பாருங்க சோனேஸ்வரியே, இப்போ அவர் வந்தாரு, வந்து என்ன சொல்றாரு, இப்போ என்ன சொல்றாரு சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சொல்றாரு? அந்த வார்த்தையை படிக்கலாமா? கூடலே இயேசு அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்த ஆவேசம், அது ஒரு அசுத்தாவி என்று சொல்லி பயத்தினால் அழைத்தார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்றார். என்ன சொல்றாரு இப்போ? உடனே இயேசு அவங்க அசுத்தாவின்ற மாதிரி பார்த்து ரொம்ப பயந்து அலறும்போ சோனேஸ்வரியே, உடனே இயேசு என்ன சொல்றாரு, அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்றதுக்கு தான் உங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப என்ன பண்றாரு இப்ப தேவன், என்ன பண்றாரு சொல்லுங்க பார்க்கலாம். உடனே இயேசு என்ன பண்றாரு, அவங்களோட பேசுறார். என்ன பண்றாரு, திடன் கொள்ளுங்க, நான் தான் இயேசு, பயப்படாதீர்கள் மாதிரி சொல்றாரு. இப்போ வந்துட்டாரு. இப்போ வந்து என்ன பண்றாரு இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். வந்து சோனேஸ்வரியே அங்க பிசாசு ஏற்படுத்தின அந்த அலைகளையும் பிசாசு ஏற்படுத்தின அந்த காற்றை என்ன பண்றாரு, இப்போ அதட்டுறார். அதே சிருஷ்டிகர்த்தர் அதே யெகோவா என்ன பண்றாரு, இப்போ என்ன பண்றாரு, வார்த்தையால உரைக்கிறார். கடலே என்ன பண்ணு, அமைதலாயிரு. காற்றே சமாதானம் என்ற மாதிரி என்ன பண்றாரு, சொல்றாரு. அவ்வளவுதான். ஆனா ரெண்டுமே என்ன ஆகுது, எஸ் அமைதலாகுது. கடலுடைய அலைகள் வந்து என்ன ஆகுது, அமைதலாகுது. சொல்லுங்க, அப்படியே காற்றுடைய காரியமும் அமைதலாகுது. அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இல்லனா சோனேஸ்வரியே, நம்ம என்ன பண்ண முடியாது. எஸ், பிசாசுடைய காரியங்களை வந்து ஜெயம் எடுக்க, பிசாசுடைய காரியங்கள் மேல நம்ம என்ன பண்ண ஜெயிக்க முடியாது. அதனாலதான் சோதரேஸ்வரியே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் இருக்கணும், இயேசு கிறிஸ்து இருக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து நீங்க எல்லாம் எங்கெல்லாம் போறீங்களோ அவரை என்ன பண்ணுவீங்க, எஸ் கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போகாம போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க பிசாசு என்ன பண்ணுவாங்களா, சென்டர்ல என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு காரியத்துல உங்களை வந்து மடப்பான். மடக்கி உங்களை அட்டாக் பண்ணும்போது சோனேஸ்வரியே யாரை கூப்பிடணும், இயேசு கிறிஸ்துவை கூப்பிடணும். அப்ப இயேசு கிறிஸ்து கூப்பிடும்போது என்ன பண்ணாரு, வந்து ஆபத்து காலத்துல நோக்கி கூப்பிடுவா, என்ன பண்றேன் உன்னை விடுவிப்பேன்ற மாதிரி வந்து விடுவித்தாரா பாருங்க சோனேஸ்வரி. அப்ப என்ன பண்ணாரு, அப்ப அவங்க ஆபத்தான ஒரு காலத்துல இருக்கிறாங்க, அந்த ஒரு வார்த்தையை வந்து என்ன பண்ணாரிப்பாங்க, நிறைவேற்றினார். ஆபத்துல இருந்தாங்களா, ஆபத்து இருக்கும்போது ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிட்டு நான் விடுவிப்பேன்றாரா, இப்ப அவங்க ஆபத்துல இருந்தாங்க, அவங்க கூப்பிட்டாங்க, வந்து என்ன பண்ண விடுவித்தாங்க. வாழ்க்கையில சோனேஸ்வரி இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நிச்சயமாகவே பிசாசு கண்டிப்பா அவன் என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து அட்டாக் பண்ணி பிளஸ் நம்மளை சிக் பண்ணி அதிகமா வந்து வியாதியில நம்மளை வந்து என்ன பண்ணுவான், அட்டாக் பண்ணி நம்மள மரணத்துக்கு எதுவா நடத்துவாங்க. விசுவாசிகளா? பாருங்க, இப்ப அவங்க என்ன பண்ணாங்க, அவங்கள வந்து கொல்லணும்ன்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க இல்லீங்களா? இது வேற ஒரு செய்தி. நான் வந்து நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா அவங்க என்ன பண்றேன், இந்த செய்தியோட கூட இந்த நாட்கள் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை வந்து என்ன பண்றேன், பொருத்தி காட்டி இந்த செய்தியை முடிக்கிறேன். இந்த செய்தி இன்னைக்கு போது சோனேஸ்வரியே, இது போதுமானதா இருக்குன்ற மாதிரி விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே எங்க போனாலுமே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும், எஸ் அழைத்து கொண்டு போகும். ஆண்டவரே என்னோட கூட வாங்க, எங்களுக்கு யாருமே இல்லை, எங்களை யாருமே நம்ப முடியாது, நீர்தான் தேவன், நீர்தான் சிருஷ்டிகர்த்தர், எங்கள் தேவைகளை என்ன பண்றீங்க, நீங்க சந்திக்கிறீங்க, எல்லாமே மேல கூடும் கர்த்தாவேன்ற மாதிரி என்ன பண்ணும், அவரை விடாதபடிக்கு அவர் பாதத்துல மன்றாடி பிளஸ் நம்ம என்ன பண்றோம், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிளஸ் அவங்களுடைய சொன்னாங்களே சாட்சிகள், அந்த மாதிரி சாட்சி சொல்கிற காரியங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க பண்ணுங்கன்ற மாதிரி என்ன பண்ணணும், ஜெபிக்கலாம். சொல்லி விசுவாசிங்களா? இந்த வாழ்க்கை என்கிற இந்த பயணத்துல வந்து யாரு கூட கூட இயேசு கிறிஸ்து இருக்கணும். இயேசு கிறிஸ்து சில நேரத்துல என்ன பண்ணுவார், அப்படி விசுவாசத்தை வந்து சோதிப்பாரு, பரீட்சை பார்ப்பாரு. பரீட்சை பார்க்கும்போது சோனேஸ்வரியே அவரே என்ன பண்ண விலகி போவாரு. இப்ப அந்த சீஷர்களுடைய விசுவாசம் பரீட்சைக்கா போட்டு இல்லைங்களா, அவங்க உண்மையா விசுவாசிக்கிறாங்களா இல்ல பொய்யா விசுவாசிக்கிறான்றதுக்கான அத்தாட்சி வரணும் இல்லையா? இப்ப அவங்க விசுவாசத்துக்கு ஒரு சோதனை வருது. யார் விசுவாசத்துக்கு? சீஷர்களுடைய விசுவாசத்துக்கு சோதனை வருது. அப்ப சோதனை வரும்போது அது உண்மையான விசுவாசமா இல்ல பொய் விசுவாசமா தெரியுது. அதனால நம்முடைய வாழ்க்கையில வந்து பரீட்சைகள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில வந்து
பரீட்சைகளும் சோதனைகள் வரும்போது என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அவருடைய வார்த்தை விசுவாசிங்க. விசுவாசிகளா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கூட முழங்கால் பட்டு ஜெபிக்கலாம். ஓமை சுதி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நம்ம எல்லாரும் கூட கண்களை மூடி ஜெபிக்கலாம். சொல்லி ஆண்டவரே, அப்பா, நாங்களும் கூட இந்த கடல் பயணத்திலே கர்த்தாவே, நாங்களும் ஒரு படகுல ஏறி சென்று கொண்டிருக்கிறோம் தகப்பனே. நாங்களும் கூட சில நேரங்களில் கர்த்தாவே உம்மை நாங்கள் விட்டு தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் அநேகமான காரியத்தினூடாக நாங்கள் பிஸி ஆகிவிடுகிறோம் தகப்பனே. பிஸி ஆகிவிட்டு கர்த்தாவே, நாங்கள் உண்மை மறந்து கர்த்தாவே நாங்கள் அப்படியே சென்று கொண்டே இருப்போம் தகப்பனே. ஆனால் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இல்லாத பட்சத்துல பிசாசானவன் அந்த காரியத்தை நோக்கி பார்த்து எங்களை எப்படியாகிலும் கொல்லோன்ற மாதிரி பிளான் செய்து வருவான் தகப்பனே. இதோ நீர் இல்லாமல் தகப்பனே, அவன் மேல நாங்கள் ஜெயிக்க முடியாது தகப்பனே. அப்பா, நீர் எங்களோட கூட இருங்க. எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுங்க தகப்பனே. எங்களுடைய கடல் பயணத்துல இந்த கப்பல்ல எங்கள் கூட இருங்க தகப்பனே. நீங்கள் எங்களுடைய கப்பலில் இல்லை என்றால் தகப்பனே எங்களை ஜெயிக்க முடியாது. அப்பா, இதோ நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிற தகப்பனே. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில இருங்க தகப்பனே. இந்த பயணத்தில் நீங்க இருந்து தகப்பனே, நீர் எப்படி மனுஷகுமாரனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து ஜெயித்தீரோ அதே போல நாங்களும் உரைக்கப்பட்ட வார்த்தையினாலே ஃபர்ஸ்ட் ஃபுல், செகண்ட் ஃபுல், தேர்ட் ஃபுல் கர்த்தாவே செய்து இந்த இயற்கையை தகப்பனே நாங்களும் கட்டுக்குள்ளாய் கொண்டு வரும்படி கர்த்தாவே, எங்களுடைய தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் நடந்த அதே அப்பா ஊழியமானது கர்த்தாவே எங்கள் மூலமே வெளிப்பட கர்த்தாவே இதோ எங்களை தருகிறோம் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் தகப்பனே, அப்பா, இந்த செய்திகளை கேட்டு கர்த்தாவே வெறுமையாய் அவர்கள் வீட்டுக்கு செல்லாதபடிக்கு நாங்கள் தேவனுடைய அப்பா அன்பை பெற்றுக்கொண்டோம், தேவன் வழிநடத்துகிறதான காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று தகப்பனே அவர்கள் வீட்டுக்கு செல்லுகிறபடி கர்த்தாவே கிருபை செய்கிறாங்க தகப்பனே. எங்களை தனி மட்டுமாய் தாழ்த்துறோம். ஆசீர்வாதத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வந்திருக்க ஒவ்வொருத்தரும் இருதயத்தையும் தகப்பனே நீர்த்தாமே அக்னியால் நிரப்பி தகப்பனே, ஆண்டவரே ஏனோ தானே என்று வாழாதபடிக்கு ஒரு உண்மையான கிறிஸ்தவனை போல ஆண்டவரே அந்த ஹாலிவுட் ஆனது பலபலமா இருக்கிறது கர்த்தாவே, ஆனால் சுவிசேஷமோ அது ஜொலிக்கிறது கர்த்தாவே. அது தாழ்மை, அன்பு, ஆண்டவரே இன்னும் அநேகமான ஆவிக்குரிய குணாசிகளை வெளிப்படுத்துகிறது கர்த்தாவே. இதோ அப்பேற்பட்ட ஆண்டவரே சுவிசேஷத்தின் பிரதிபலிப்புகளாய் தகப்பனே எங்கள் வெளிப்பட ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் அந்த ஆவிக்குரிய குணாசிகள் வெளிப்பட கர்த்தாவே எங்களை தலைமட்டுமாய் தாழ்த்துகிறோம். நீர் எங்களை வழிநடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் காணிக்கை பாடும்பொழுது